என்றாலும் பிறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலில் போவார் என்றாலும் பிறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலில் போவார் என்றாலும் பிறகு வெட்டி மனைவி ஒருத்தி முதலில் போவாள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சங்கைமிகு கூட்டத்தின் தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே, கூட்டத்தில் முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேரறிஞர் பெருமக்களே, உலமா பெருமக்களே, கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, மரியாதைக்கும் மாண்பிற்கும் உரிய எனது தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஷரியத்து விளக்க கூட்டத்தை இங்கு ஏற்பாடு செய்து பல்வேறு விதமான விளக்கங்களை உங்களுக்கு மத்தியிலே உலமா பெருமக்கள் அளித்து கொண்டிருந்தார்கள். நானும் அது விஷயத்தில் சில கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பி பணிக்கப்பட்டிருக்கிறேன். அது சம்பந்தமாக உங்கள் மத்தியில் சில கருத்துக்களை எடுத்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு சரியான வழியை காட்டுவதற்காக வேண்டி ஒரு பெரும் கூட்டத்தை ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருந்தான். அவர்களுக்கு பேர்தான் நபிமார்கள். ஒவ்வொரு காலத்திலும் அதிகமான பேர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு பல நபி, ஒரு தெருவுக்கு பல நபி, இப்படித்தான் வருகை தந்து கொண்டிருந்தார்கள். வரலாற்றை பார்ப்போமையானால் மனிதன் உலகத்திலே உருவாகி ஏறத்தாழ ஒரு 10,000 ஆண்டு காலங்கள் தான் ஆகிறது. லட்சக்கணக்கான ஆண்டு காலங்கள் என்று சொல்வதெல்லாம் வடிகட்டிய பொய். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் மனிதர்கள் உருவானார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் நம்ம இடத்துல அவங்களுடைய சில்சிலாக்கள் இருக்குது. நபிமார்களுடைய தொடர்கள் நமக்கு பதியப்பட்டிருக்கு. அதை எடுத்து பார்த்தோம்னா அதிகமாக வச்சா ஒரு 10,000 வருஷம். ஹஜ்ரத் ரசூல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 1000-2000 வருஷம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 2000 வருஷம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்ம காலம் வரைக்கும் 5000 வருஷம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அரபு நாட்டிலோர் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் தான். அங்கிட்டிருந்து ஒரு 4 வருஷம் தான். நான் ஒரு 1000 வருஷத்தை கூட்டி சொல்கிறேன், கொஞ்சம் அதிகபட்சமாகவே இருக்கட்டுன்ட்டு. அப்போ 10,000 வருஷம் மக்கள் மனிதர்கள் உருவானது. அதற்கு முன்னால் ஜின்னுகள் இருந்தது.
அந்த வர்க்கம் இருந்தது, லட்சோப லட்ச காலங்கள் இருந்தது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம் மனிதர்கள் உருவானது ஆதமில் இருந்து தான். அப்போ அதிலிருந்து 10,000 வருஷம் வந்த நபிமார்களுடைய எண்ணிக்கை ஹதீஸுடைய ஒரு தோராயமாக 1.25 லட்சம். 10,000 வருஷத்தில் அதுலேயும் ஒரு 1500 வருஷத்தை லெஸ் பண்ணணும். ரசூலுல்லாவோட முண்டு போகுது. நம்ம காலம் வரைக்கும் தான் 10,000. ஒரு 8,000 வருஷம் 9,000 வருஷத்தில் 1,24,000 நபிமார்கள் வர்றாங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர்லாம் இருந்திருக்காது, ஒரு தெருவுக்கு ஒரு ஊருக்கு ஒருத்தர்லாம் இருந்திருக்காது. அது அல்லாமல் அந்த காலத்தில் இவ்வளவு ஊர்களும் அதிகம் கிடையாது, நாடுகளும் அதிகம் இல்லை, மனித சஞ்சாரம் அதிகம் இல்லை, குறுகிய அளவில் இருந்தது. இப்போ அந்த காலகட்டத்தில் நபிமார்கள் பல பேராக 10 பேர் 20 பேர், குர்ஆனில் 25 பேர் சொல்லப்பட்டிருக்குது. மற்றவர்களுடைய பேர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் தெரியும், அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. நமக்கு அது அறிவிக்கப்படலை. சில பேருடைய பெயர்களும் அஹ்ல கிதாபின்னு சொல்ல நமது முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலிருந்து வந்த தௌராத்திலிருந்தும் பைபிளிலிருந்தும் கிடைக்கப்பட்ட பெயர்கள் அது இருக்கலாம். ஆக ஒட்டுமொத்த எண்ணிக்கை ரசூலுல்லாவுடைய ஹதீஸின் கருத்துப்படி 1.25 லட்சம் நபிமார்கள் வந்தது. மனித சஞ்சாரம் 10,000 வருஷம் அல்லது 9,000 வருஷம். இப்போ இதில் ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன இருந்தது? மனிதர்களை அல்லாஹ்விடம் சேர்க்கக்கூடிய பொறுப்பு. அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கும் இடையில தொடர் விட்டு போயிடக்கூடாது என்ற அந்த அடிப்படை விஷயத்தை, தௌஹீதை, வணக்கத்தை, வழிபாட்டை உறுதி செய்வதற்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் வரலாறு அதிகமாக கொண்டு போல ஒரு தொடர் வருடங்களுக்காக எடுத்து நான் வைக்கிறேன். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க எவ்வளவு அத்தாரிட்டியாக அல்லாஹ் அவங்களை அனுப்பி வச்சான்னு சொன்னால், இவங்க தான் முழு உலகத்துக்கும் மாடல், முன்மாதிரி. இவங்க நமூனா, இவங்க மாதிரி வாழ்க்கையை நடத்திக்கணும். அல்லாஹ் டிக்ளரும் பண்ணிட்டாங்க குர்ஆன்ல. பல நபிமார்கள்லாம் வந்த காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட முடிஞ்சு போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஏறத்தாழ 560 ஆண்டு காலங்கள் வரைக்கும் எந்த நபியும் வரல. ரசூலுல்லா அடுத்து வர்றாங்க. நபி ரசூலுல்லா இருந்த காலத்தில் வேற எந்த நபியும் கிடையாது. அதுக்கு பிறகு எந்த நபி வரப்போவதும் இல்லை. அப்ப முன்னால் தொடர்ந்து பல நபிமார்கள் வந்துகிட்டு இருந்த காலம் அடைபட்டு ரசூலுல்லாவுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டாங்க கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுனால அல்லாஹ் அதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்தான். நபியை முழுமையான முன்மாதிரியாக டிக்ளேர் பண்ணான். இவங்க தான் உங்களுக்கு முழுமையான முன்மாதிரி. அதைத்தான் நான் வாசிச்ச ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்திலே உங்கள் அனைவருக்கும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இவரை ஃபாலோ பண்ணணும். நடை, உடை, பாவனை, வழக்கம், வழிபாடு, உறங்குதல், தூங்குதல், நடக்குதல், எல்லா வழியிலையும் ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாதிரி. அவங்க எதை செய்தாங்களோ அதை செய்யணும், எதை சொன்னாங்களோ அதை எடுத்துக்கிறணும், எதை தடுத்தாங்களோ விலக்கிக்கிறணும். அப்பதான் அவங்கள முழுமையான முன்மாதிரியாக ஏற்றுக்கிட்டது. அல்லாஹ் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு வாசகத்தில் எல்லாம் சேர்த்துட்டான். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்த குழப்பம்லாம் வருவானுங்கன்ட்டு தெரியும். அதனால அல்லாஹ் பின்னால சொல்றான், லகது கான லக்கும், உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு கடைசியத்துக்கு விளக்கமா சொல்றான், லிமன் கான எர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வ ஸக்கரல்லாஹ கஸீரன். உங்கள யாரு அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நம்புவானோ, அல்லாஹ்வே அதிகமாக நினைவு கூறுவானோ, இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் நபி முன்மாதிரியாக இருப்பாங்க. மறந்து போனவன், குழப்பம் பண்றவன், ஏடாகூட கருத்து, மண்டையில் விளைஞ்சதெல்லாம் மார்க்கம்னு சொல்றவன், மனோ இச்சையை தான் மார்க்கம்னு எடுத்து சொல்றவன், இவனுக்கெல்லாம் முன்மாதிரி இல்லை. நல்லவங்களுக்கு தான் முன்மாதிரியா இருக்கும், நல்லது எடுத்து நடக்கக்கூடியவங்களுக்கு தான். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமக்கும் உங்களுக்கும் உலகம் உள்ள வரைக்கும் பின்னால் வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு அழகிய வழிகாட்டியாக, அழகிய மாடலாக, அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ்வே அறிவிப்பு கொடுத்தான். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போயிடுறாங்க. அவங்கள நபிமார்களை போல வந்தவங்க போகத்தான் செய்வாங்க. சரி, இப்ப பின்னால் இருக்கக்கூடியவங்களை எப்படி நடத்துறது? முன்மாதிரியை ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக எடுத்து நடந்த முதல் ஜெனரேஷன் யாரு? அதுதான் இதை எடுக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு புக்கு போடலை, அவங்க புத்தகம் எழுதி வச்சுட்டு போகலை, விலைக்கு சொல்றதுக்காக வேண்டி பெரிய கட்டுரைகள் தீட்டிட்டு போகலை.
நபியுடைய முழு வாழ்வையும் ஒரு சித்திரமாக வரைஞ்சு கொடுத்தது யாரை வச்சுன்னா சஹாபாக்கள் மூலமாக தான். நல்ல விளங்கணும். இன்னைக்கு அந்த சஹாபாக்களை தட்டுனதுனால தான், மட்டம் தட்டினதுனால தான் ஷரியத்தே மட்டம் தட்டுற சூழ்நிலை இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் வந்து நின்றுச்சு. சில இளைஞர்கள் வழிகட்டு போனதுக்கு அதுதான் காரணம். என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டா அவங்க போய் பார்த்துக்கிட்டது மாதிரியும். சரி, பார்த்துக்கிட்ட வரிசையை நாங்கள் பின்னால சொல்றேன், எந்த மாதிரி உனக்கு பார்த்தானுங்கன்ட்டு, அதையும் நான் சொல்ல வர்றேன். ஆனா முதல் இவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? எப்படி ஒரு பறவையை ஒவ்வொரு ரெக்கையா பிச்சுட்டு கடைசியில பறவையை கொல்லணுமோ அந்த மாதிரி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முன்மாதிரியா இருக்கக்கூடிய இந்த ஷரியத்தை அதுக்கு முன்னால இருந்தவங்களை வலிமார்களை பிரிச்சானுங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்களை பிரிச்சானுங்க. அவங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்களை பின்பற்றின குர்ஆன்ல வந்திருக்கா, ஹதீஸ்ல வந்திருக்கா, இப்படி கேள்வியை போடுறது. இப்படி போட்டு போட்டு சஹாபாக்களுக்கு ஒரு பவர் இல்லை, அவங்கள பார்க்க வேண்டியது இல்லை, அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு அத்தாரிட்டி இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம விளக்கமா ஏற்க வேண்டியது இல்லை, இப்படியெல்லாம் ஒரு துர்போதனையை செஞ்சதனுடைய விடிவு என்ன வந்துச்சு? இன்னைக்கு பெரிய வழிகேடு பரவிடுச்சு. ஏராளமான பேரை நரகத்தில் தள்ள முடிச்சுட்டாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, எந்தவித வசதி வாய்ப்புகளால் சூழப்படாத பாவப்பட்ட எங்க கூட்டம் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ மேடைகள்ல வெள்ளி மேடை, இங்கே மேடை, இங்கே மேடை ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய பலன் இன்னைக்கு ஏராளமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தீய சக்தி எல்லாம் அடங்கி ஒடுங்கி போய் இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு காலையும் கையை ஆட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். இங்கே ஓட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட்டம் போட்டு இப்போ தான் முஹம்மது ரசூலுல்லான்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் நோட்டீஸை காட்டினானுங்க, அதில் முகமது ரஹூலுல்லான்னு போட்டு வச்சிருக்கிறான், ரசூலுடைய பேரையே கெடுத்து. இப்போ அதில் பேசியிருக்கக்கூடிய கருத்து, அதில் 8 அம்ச திட்டங்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. ரசூலுல்லாவை எப்படி விளங்கணும்னு இவர் வகுக்கிறார் நமக்கு. நபியை அவன் நபி சொன்னால் எதை எடுத்துக்கலாம், எதை எடுக்கக்கூடாது, அது எடுக்க வேண்டியது இல்லை. இவர் வரமுறை போடுறா. இவ பெரிய மேதாவிகள் நபிக்கே இலக்கணம் சொல்லி நபியவே விமர்சிச்சு, நபிக்கு இதுதான் உங்களுக்கு பவர், இவ்வளவுதான் நீங்க சொல்லலாம், அதுக்கு மேல நீங்க சொன்னா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு நபிக்கு சொன்னது மாதிரி இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. ஆக அருமை சகோதரர்களே, நமது முன்னோர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாவை விளங்கணுமா, சஹாபாக்களை வச்சு வா, வழிமார்களை கொண்டு வா. இவங்க எப்படி நமக்கு கொடுத்தாங்க? எந்த வழியும் ரசூலுல்லாவை முரண்பட்டு வழியாக முடியாது, அதை விளங்கிக்கங்க. எந்த வழி ரசூலுல்லாவோட எவ்வளவு அன்மி போகிறாரோ, ஒன்றி போகிறாரோ, அது செயல்படுகிறாரோ அந்த அளவுக்கு அவருடைய தரம் உயரும். நபியுடைய தரத்தை அவங்க பெறாங்கன்னு சொன்னா அந்த பின்பற்றுதல் மூலமா அதை வச்சுதான் அவங்க வழியாகிறாங்க. என்னன்னா வழி ஒரு தனி கூட்டம் அல்ல. ஹஜ்ரத் அவர்கள் நல்லா விளக்கமா சொன்னாங்க, ஷரியத்து ஒன்று, தரீக்கத்து வேற தனிப்பட்ட விஷயம் அல்ல, ஷரியத்தோடு பொதியப்பட்டது. பெரியவர்கள் எடுத்த அந்த வழிபாடு, அந்த வழி வகைகளை மக்களுக்கு சொன்ன போதனைகள் தான் அது. அதை எடுத்து விளக்கி கொடுத்தாங்க. இல்லாட்டினா வழிமார்கள் வழியாக ஆவதும் நபியை பின்பற்றதுனாலதான், நபியை பின்பற்றதுனாலதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடைய வாழ்வை எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்களோ, செயல்படுத்தினாங்களோ, மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ அந்த வகையில் அவர்கள் பிரசித்தி ஆனார்கள். அதை வச்சுதான் வலிமார்களும் சஹாபாக்களும் இவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். கௌரவம் போற்றுதல் என்ன அர்த்தம்? அவருடைய சொல்ல நம்புறது, அவங்களுக்கு உள்ள மரியாதையை கொடுக்கிறது. தப்பு தவறா எவனாவது தவறான ஒரு சம்பவங்களை இங்கே எழுதி வச்சுட்டா கூட அதுக்கு சரிபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வேலை சஹாபாக்களுடைய விஷயத்தில். இப்ப அப்படி அல்ல. இப்ப வந்திருக்கிறவன் எங்களா அவரை பத்தி குறை சொல்லியிருக்கு, அதை பிரஸ்தாபப்படுத்துறது. அவர் அந்த சஹாபி அப்படி செஞ்சார், இந்த சஹாபி எப்படி செஞ்சார், மட்டம் தட்டுற வேலையவே முதன்மை ஆக்கிட்டாங்க. நான் கூட எல்லா இடத்துலையும் சொல்றது, இந்தியாவில் 2 சோதனை, ஒன்று பிஜேபி, இன்னொன்று பிஜேபி. இந்த 2 வேலும் நமக்கு தலைவலி. விளங்குதா? அது பிஜே, இது பிஜே. விளங்குதா? அதேங்க ஒருத்தன் பாரதிய ஜனதா, இன்னொன்று படுவாவி ஜனதா. இந்த 2 வயலுக தான் நம்ம சமுதாயத்தை கூறு போட்டது. இன்னைக்கும் கூறு போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமை சோதரர்களே, இவங்க செய்த வேலை என்ன? ரசூலுல்லாவை போய் டைரக்டா இப்போ வச்சுட்டானுங்க கை. நான் அதை எடுத்து சொல்றேன். ரசூலுல்லாவை கை வைக்கிறதுக்கு முன்னால ரசூலுல்லாவை பின்பற்றின சஹாபாக்களை குறைப்படுத்துறது.
மரியாதையை குறைக்கிறது, அவங்க செய்த சேவைகளை ஏளனமா பேசுறது, இலக்காரமா பேசுறது, இந்த வேலையை முதல் செஞ்சாங்க. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே சொன்னேன், 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன், ஒரு காலத்தில் சஹாபாக்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய காலம் வரும்ட்டு. 25 வருஷத்துக்கு முன்னால் சென்னை மக்கா மஸ்ஜிதில் வச்சு சொன்னேன் நான். அப்போக்குள்ள எங்கள் ஆள் அப்படி பேச மாட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு பேசியிருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யாருமே கேட்க முடியாது. ஒரு நல்ல மூமின், நல்ல முஸ்லீம் அதை சகிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சஹாபாக்களை பற்றி பேசுறது. நம்ம முன்னோர்கள் அப்படி இருக்கல. அவங்க சஹாபாக்களை உயிரிலும் மேல மதிச்சாங்க. காரணம் ரசூலுல்லாஹ்னால. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஜெனரேஷன், நபியை படம் பிடிச்சு காட்டினவங்க. ஒரு மரத்துடைய பெருமை அந்த மரத்துடைய பழத்தை வச்சு தான் முடிவு செய்ய முடியும். நல்ல பழம், விளையான பழம்னா அந்த மரம் உயர்ந்தது. இப்ப நபியுடைய பெருமை அவர்களால் உருவாக்கப்பட்ட சஹாபாக்களை வச்சு தான் முடிவு செய்யப்படுது. எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எந்த முறையில் வாழ்க்கையை கழிச்சாங்க, எப்படி மக்களுக்கு வாழ்க்கை மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்க, எப்படிப்பட்ட தியாகங்களை செஞ்சாங்க, எப்படிப்பட்ட அர்ப்பணங்களை செய்தாங்க, இதை முன்னால வச்சோம். மனிதர் என்ற ரீதியில் வரக்கூடிய குறைகளுக்கு கூட ஒரு சரியான காரணம் சொல்லி அது பெரிய காரியம் அல்ல என்று அவர்களை யார் காப்பாற்றுவார்களோ அவர்கள்தான் சரியான முஸ்லிம்கள், சரியான மூமின்கள். உங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா எதையுமே ஒப்பிட்டு சொன்னாத்தே அது நல்லா விளங்கும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி, அல்லாஹு அக்பர், இப்போ உள்ள இந்த புதிய வியாக்கியானிகள் என்ன வாரியெல்லாம் பேசியிருக்கிறான்னு நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒப்பிட்டு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலிருந்தே பல எதிரிகள் இருந்தார்கள். ராஃபிஸியா என்ற கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலிருந்தே எதிரிகள் கூடவே இருந்தார்கள். இஸ்லாம் எதிரி இல்லாத வளரல. எவ்வளவு எதிர்ப்பு வந்துதோ அந்த மாதிரி இது வளரவும் செய்யும். அது இன்னைக்கு மூலமா வந்திருக்குது, இந்த மூதவி மூலமா வந்திருக்குது. இதுதான் வித்தியாசம். இப்ப நபிகள் காலத்திலே இருந்துச்சு, இல்லாம இல்ல. ஹஜ்ரத் உஸ்மானுடைய காலத்திலே உங்க பல எதிரிகள் இருந்தாங்க. ராஃபிஸியாக்கள் இருந்தாங்க, ஹாரிஜியாக்கள் இருந்தாங்க. சஹாபாக்களை குறை பேசக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் உருவாச்சு. அதுல வரலாற்றுல ஹத்தீப் எழுதுறாரு, தாரீக் திமஷ்கில் ஆதாரபூர்வமா சனதுடனே எழுதுறாரு. அது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருத்தன் யஹூதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். வரலாற்றில் வருது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி யஹூதி, அவர் ஏற்க தகுந்தவர் அல்ல, அவர் சஹாபின்னே ஒத்துக்கிற முடியாது, அவர் ரொம்ப தப்பு செஞ்சவர், ஒரு யூதன், யூதன் தான் நமக்கு இஸ்லாத்துக்கே பெரிய எதிரி. குர்ஆன்ல அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ல தஜிதன்ன அஷத்தன்னாஸி அதாவத்தன் லில்லதீன ஆமனுல் யஹூத. முஸ்லிம்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மிகப்பெரிய பரம வைரியாக எதிரியாக இருக்கக்கூடியவன் யூதன் தான், யஹூதி தான், அன்னைக்கும் இன்னைக்கும். அப்ப அவன் அந்த பேரை வச்சு ஹஜ்ரத் உஸ்மானை சொல்றாரு, ஹஜ்ரத் உஸ்மான் ஒரு யஹூதி. இது எந்த காலத்தில் நடக்குது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் நடக்குது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் ஹஜ்ரத் உஸ்மானை பற்றி இப்படி ஒரு பெரிய விமர்சனம் செய்து, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தனவந்தர், பெரிய வசதி உள்ளவன், வாய்ப்புள்ளவன், அந்த ஊருக்கு ஒரு பட்டேல் மாதிரி இருக்கிறவன், இப்படி தூசிச்சு பேசின உடனே நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. உஸ்மானை காப்பாத்துறதுக்கு செய்தாங்களா, உஸ்மானை மாட்டி விடுறதுக்கு செஞ்சாங்களா? பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சு அவ யஹூதின்னு சொன்ன உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுக்க முடியல. இமாம் அபூ ஹனீஃபா ஒரு பெரியவன் சொல்றான்னு சொன்னா அவனை போய் நேரடியா மோதினா சண்டதே வளரும். அவனை திருத்த பார்த்தாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வரலாற்றில் வருது, போனாங்களாம் வீட்டுக்கு. போய் சொன்னாங்க. அந்த போன உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு பெரிய தனவந்தர், வசதியானவர், பெரிய பணக்காரர், உயர்தர ஜவுளி வியாபாரம் செஞ்சவங்க, பட்டு வியாபாரம் நிறைய செய்திருக்காங்க. பணக்காரரை பார்த்த உடனே வர வைப்பாங்க. அந்த யஹூதின்னு இப்போ ஹஜ்ரத் உஸ்மானை பற்றி விமர்சித்த அந்த நபருடைய வீட்டுக்கு அபூ ஹனீஃபா போன உடனே ரஹ்மத்துல்லாஹ் வரவேத்தான். வாங்க இமாம் அவர்களே, வாங்க உட்காருங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, உங்க மக கல்யாணத்துக்கு ரெடியா இருக்குன்ட்டு தெரிஞ்சு அதுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நீங்க விரும்பினா கொடுக்கலாம், மாப்பிள்ளை அருமையான மாப்பிள்ளை. ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. இப்போ மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு, அவர் குணம் என்ன, அவர் நிலை என்ன, மகளை கொடுக்குற கேட்கத்தானே செய்வான்.
அப்போ ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, அவர் பெரிய வசதியான ஆள், பணக்காரரு, ரொம்ப சந்தோஷம். மார்க்கம் எப்படி? மார்க்கத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆன் ரொம்ப ஓதுனவர், மனப்பாடம் பண்ணவர். ஒரே ராத்திரியில் முழு குர்ஆன் ஓதி தொழுகிற வணக்கசாலி, பெரிய தக்குவாதாரி. இப்படி சிறப்புகள் அல்ல 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 சொல்லிட்டு போக கடைசி அந்த செல்வந்தர் சொன்னார், இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா என் மகளை கொடுக்கறது எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரம் சொல்லுங்க, நம்ம முடிச்சிடலாம் கல்யாணம். ஆனால் அது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லணும், வெறும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நான் சொல்லிட்டு பின்னால் குறை வந்துடக்கூடாது. ஒரே ஒரு குறை இருக்குது அவர்கிட்ட. நாங்கள் மாப்பிள்ளைகிட்ட ஒரு சின்ன குறை இருக்குது. என்ன குறை? எல்லா சிறப்பும் இருக்குது, வணக்கசாலி, குர்ஆன் மனப்பாடம் பண்ணவர், செல்வந்தர், தக்குவாதாரி, இறையச்சம் மிக்கவர், எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் யஹூதின்னார். யஹூதின்னு சொன்ன உடனே அவனுக்கு தீ பத்திக்கிடுச்சு. அவன் சொன்னா, என் மகளை ஒரு யஹூதிக்கா கொடுக்க சொல்றீங்க? எல்லா சிறப்பையும் சொல்லிட்டு கிடையாது, இது என்ன சின்ன குறையா? யஹூதிக்கு போய் நான் என் மகனை கொடுப்பனா, மகளை கொடுப்பனா? அவன் கொதிச்சிட்டார். என்ன இமாமா இருந்துக்கிட்டு நீங்க இப்படி ஒரு வரனை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்குதா? அப்ப இமாம் சாஹிப் கேட்டாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இதுல எல்லா வசதியும் இருக்குது, யஹூதிக்கு போய் கொடுப்போமா மகளை? என்னங்க சொல்றீங்க? உங்க மகளை நீங்க கொடுப்பீங்களா? என் மகளை கொடுக்க சொல்றீங்களே? சத்தம் போட்டார். அப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க உங்க மகளை ஒரு யஹூதிக்கு தரமாட்டேன்னு இவ்வளவு அழுத்தமா இருக்கிறீங்களே, எங்க நபி தன்னுடைய 2 மகளை ஹஜ்ரத் உஸ்மானுக்கு கொடுத்துருப்பாங்களா யஹூதியா இருந்தா? அல்லாஹ் அக்பர். நீங்க சொன்ன மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான யஹூதி நீங்களே, எங்க நபி 2 மகளை கட்டி கொடுத்தாங்களேப்பா, நீ ஓ மகளை கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்ட? நீ சொல்ற அந்த யஹூதிக்கு எங்க நபி 2 மகளை கட்டி கொடுத்தாங்களா? ذُنُّورَيْنِ 2 ஒளி உடையவர்கள் என்று பட்டம் பெற்றவர்கள். அப்பத்தான் யோசிச்சான், தௌபா செஞ்சான். இப்படி திருத்தினாங்க எங்களுடைய முன்னோர்கள். ஹஜ்ரத் உஸ்மானை யமன் வழிகட்டவன் யஹூதின்னு சொன்னவனை கூட ஹிக்மத்தா போய் திருத்தினாங்க. அவனையும் திருத்தினாங்க, ஹஜ்ரத் உஸ்மானையும் காப்பாத்தினாங்க. இது எங்க முன்னோருடைய வழிமுறை, எங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வழிமுறை, அவர்கள் துயர்ந்து வந்தவருடைய வழிமுறை. நிறைய இருக்கு வரலாறு, ஏராளமா சொல்ல முடியும் சகோதரர்களே. இது எங்க வழிமுறை காட்டினோம். இன்னொரு சம்பவத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். அல்லாமா ஷம்சுத்தீன் ஸஹபின்னு சொல்லி ஹதீஸ் கலா வல்லுநர்கள் மிக சிறப்பானவங்க. ஒரு 700-800 வருடத்துக்கு முன்னால இருந்தவங்க. அவருடைய எதிரியும் வருது, அந்த காலத்திலையும் ஹஜ்ரத் உஸ்மானையும், ஹஜ்ரத் அபூபக்கரையும், ஹஜ்ரத் உமரையும், இந்த 3 பேரையும் செஞ்சு வசப்பாடினாங்க. அதிகமா பேசக்கூடியவர் தான். ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ராஃபிசியா கூட்டம். சஹாபாக்கள் இந்த மூத்தவர்களை மிகவும் கொச்சப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, ஏராளமான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க, சொல்லக்கூடாத சொற்களை எல்லாம் அவங்க மேல பயன்படுத்தினாங்க. எது வரைக்கும் சொன்னா காபிரண்டு கூட சொன்னாங்க. இப்ப இவனுங்களும் சொல்றாங்க, ஹஜ்ரத் உமருக்கு நாளைக்கு ரசூலுல்லாஹ் ஹவுது கௌசர்ல தண்ணி தர மாட்டாங்களாம், இவாளுக்கு தான் குடங்குடமா கிடைக்கும். ஹஜ்ரத் உமரை விரட்டிடுவாங்களாம் ரசூலுல்லாஹ். என்னன்னா ஒரு மார்க்கத்தை கெடுத்துட்டாராம். பேசியிருக்கிறாங்க எல்லாமே, என்கிட்ட பூரா ரெக்கார்டு இருக்குது, கிளிப்ஸ் இருக்குது, அது போட்டு காட்டுறது சூழ்நிலை இல்லை. பேசாம நம்ம வந்து அபாண்டமா சொல்றது இல்லை. ஹஜ்ரத் உமர் தலாக்குடைய விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாத்தமா, மார்க்கத்துக்கு முரணாக மக்களுக்கு சட்டம் போட்டு மார்க்கத்துக்கு முரணா நடக்க வச்சாரு. அதனால நாளைக்கு அவர் ஆக்கிரத்துல வரும்பொழுது மலக்குமாரெல்லாம் விரட்டிடுவாங்க. ஹவுது கௌசர்ல ரசூலுல்லாஹ் தண்ணி கொடுக்கறதுக்கு அனுமதி இல்லை, விரட்டிடுவாங்க. யார? ஹஜ்ரத் உமரை விரட்டிடுவாங்க. இவங்க பூரா நிப்பாங்க லைன்ல, இவளை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க. பார்க்கத்தானே போறோம், எங்க போயிட போகுது, கொஞ்ச நாள் முன்ன பின்ன, அப்புறம் போய் பார்த்தோம்னா தெரியும், அப்ப சாயம் வெளுக்கும், அப்ப பார்த்துக்கிறோம். அப்ப என்னன்னா இந்த எதிரிகள், அந்த ராஃபிசியாக்களுடைய வங்கி செய்த வம்சங்கள் யார் அந்த காலத்திலிருந்து எதிராக பேசிக்கிட்டு இருந்தாலும் அதனுடைய தொடர் இது கியாமத்து வரைக்கும் இருக்கும். இதை நம்ம ஒரு பெருசா எடுத்துக்கிறோம், நம்ம காரியம் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போகணும். ஆனா இந்த கூட்டத்தை அத்துற முடியுமா, அழிச்சிட முடியுமா, இல்லாம ஆக்கிட முடியுமா? இவனை இல்லாட்டி அவங்களை எடுத்து சிறப்பா பேசுறதுக்கு ஆள் இருக்காது. இவன் இப்படி பேச போனாத்தான் அபூபக்கர் யாருன்னு நான் பேசுவேன், இவனை இப்படி பேசினாத்தான் உஸ்மான் எப்படிப்பட்டவர்னு நான் பேசுவேன், என்னுடைய உலமா சமுதாயம் பேசும். அதனால அல்லாஹ் இப்படிப்பட்ட இப்லீஸ்கள் எல்லாம் உருவாக்கி வச்சுக்கிட்டே இருப்பான்.
இருக்குதான் செய்யும். அது நம்ம அது ஒரு பாரதூரமா எடுக்கல, உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். அவங்கள பத்தி நல்லா தெரியும். அப்ப ஷம்சுத்தீன் ஸஹபி அவருடைய காலத்துல ஒரு நபர் இருந்தா, அவருடைய நண்பனாகவும் இருந்தாங்க. பேர் வரைக்கும் இருக்குது, அஷம்ஸ் இப்னுல் ஹஷீஷி என்ற அவன் பேர். அவன் ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான் இந்த 3 பேரையும் ரொம்ப மட்டம் தட்டி கேவலமா பேசின உடனே ஹதீசுகளா வல்லுனர், ஹதீஸை எடை போடக்கூடியவர், நாகிதுல் ஹதீஸ்னு சொல்லுவாங்க அல்லாமா ஸஹபி, அவர்களை வச்சு தான் இந்த அறிவிப்பாளருடைய எடையெல்லாம் போடுவாங்க. இவர் சரியானவர், சரியில்லாது, ஹதீஸ் அங்கீகரிக்கத்தக்கது, ஏற்க தகுந்தது, மறுக்க தகுந்ததுங்க கூடிய அந்த வழி வகைகளை கூட இவங்க மூலமா தான் அறிகிறோம். அவ்வளவு பெரிய பெரிய மார்க்க அறிஞரவர், ஹதீசுகளா வல்லுனர். அவர் சொல்றாரு, தப்பா ஷம்சு பேரு ஷம்சு தான், இவர் பேரு ஷம்சு தான். ஏப்பா அபூபக்கர், உமர், உஸ்மான போய் இப்படி இவ்வளவு கேவலமா பேசுற? அவங்க 700 600 700 வருஷத்துக்கு முன்னால போய் சேர்ந்துட்டாங்க. உங்க தப்போ ரைட்டோ அதை இப்படி ஏண்டா பேசுற? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில்க உம்மத்துன் கத் ஹலத் லகத் ஹலத் லஹா மா கஸபத். முன்னால போன சமுதாயத்தை பத்தி அபாண்டமா குறை பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவங்கவுங்க அல்லா இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. நீ இன்னைக்கு 600 700 வருஷத்துக்கு பின்னால உட்கார்ந்து அவங்கள தூசிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறிய, இது நியாயமாண்டவனே? இன்னும் கொஞ்சம் அவன் கொதிச்சு எழுந்து போய் அவனெல்லாம் மூமினா இருந்தா தானே இங்க பேசக்கூடாது. இந்த 3 பேரும் காஃபிர் வேண்டாம். யார? அபூபக்கர், உமர், உஸ்மான் 3 பேரையும் காஃபிர் உடனே இவர் அதுக்கு மேல பேச முடியல. ஏன்னா அவன் சமயத்தில் இந்த பயில சொல்வாக்கு செல்வாக்குலாம் இருப்பானுங்க, குண்டர்களா இருப்பான். பேசினா அப்படிமா இப்படிமா நிறைய அமலுக்கு எதிர்த்து பேசுவான், அபாயங்களை சொல்லுவான், மிரட்ட ஆரம்பிப்பான். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யறது? இங்க மேராபில் 2 அல்லாவே தொழுது போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போவோம். வேற என்ன செய்ய முடியுது? கச்சை கட்டி நாங்கள் நிற்க முடியுமா? அவங்கள போய் சண்டை போட முடியுமா? செய்ய முடியாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அந்த ஷம்சுத்தீன் ஸஹபி அந்த இமாமுக்கும் இருந்துச்சு. அவர் அங்கனையே மஜ்லிஸிலேயே கையை உயர்த்தி அல்லா இடத்துல ஒரு துஆ செய்தாராம். அல்லாவே, இவ்வளவு மூத்த எங்களுடைய சஹாபாக்களை பத்தி இவ்வளவு கேவலமா எல்லாரும் முன்னாலேயும் பேசுறானேவன், ஒன்று நான் ரைட்டா இருக்கணும், அவரை மரியாதை செய்யக்கூடிய நான், அல்லது தூசிச்சு பேசக்கூடிய இவன் ரைட்டா இருக்கணும். நான் ரைட்டா இருந்தா அதை என்ன இந்த சமுதாயத்தில் காட்டி கொடு. இவன் சொல்றது சரியா இருக்குமே ஆனால் அதையும் காட்டி கொடு. நான் சொல்றது சரியா இருக்குமானா அவனுக்கு உண்டான தண்டனையை இந்த மக்கள் சாகிறதுக்கு முன்னாலே நீ காட்டணும், மௌத்தாறதுக்கு முன்னாலே காட்டணும். மனம் வெம்பி அல்லா இடத்துல கையெடுத்தாங்களாம். வரலாற்றில் வருது, தாரீகுல் இஸ்லாம்ல ஆதாரபூர்வமா எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன இப்படி சொன்ன துஆ தான். அந்த மஜ்லிஸ்லயே உட்கார்ந்து பேசின மஜ்லிஸ்ல இந்த கண்ணு வெளி இருக்குதே, அது 2 வெளியே வந்து நடிச்சான். முகம் கண்ணும் கரையண்டாச்சு, உடம்பும் கருத்து போச்சு. ஒரு விதமா துர்நாற்றமும் வர ஆரம்பிச்சு. தொண்டையில சத்தம் அடைபட்டு ஏதோ ஒரு சாக போற பச்சி சத்தம் போடுறது மாதிரி சத்தமும் வெளியே வர ஆரம்பிச்சு. அங்கனே பதக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள் தூக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. 3 நாள்ல செத்து தொலைஞ்சான். 3ஆவது நாள் அடக்கிறதுக்கு ஆள் யாரும் வரமாட்டீங்கன்னா அவ்வளவு நாற்றம். எப்படியோ போட்டு குழிக்குள்ள போட்டு மூடுனாங்கன்னு வைங்க. இதை எடுத்து எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய மூத்த சஹாபாக்களை பத்தி இவ்வளவு தூசிச்சு பேசினதை காப்பாத்த முடியலங்கும் போது அல்லா இடத்துல முறையிட்டு ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்த முன்னோர்கள் எங்களுடைய முன்னோர்கள். இது எங்களுடைய சமுதாயம். நாங்க செஞ்ச பணி. நேர திருத்த முடிஞ்சா திருத்துவோம், திருத்த முடியலன்னா அங்கே சொல்லிட்டு போயிடுவோம். அல்லாவே நீ பார்த்துக்கன்னு போவோம். அப்படித்தான் நடக்காது. இப்படித்தான் நடந்துகிட்டும் வருது. இது நல்லோர்களுடைய வழிமுறை சகோதரர்களே. ரசூலுல்லாஹ்வை முழு வழிகாட்டியாக முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்ட கூட்டத்துடைய வழிமுறை இது. இவங்க எப்படி இந்த உஸ்மான இந்த உமர எப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்க, ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த கூட்டம் என்ன செய்யுதுங்கிறது யோசிக்கணும். நான் சொல்றது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஏராளமான அர்ப்பணங்கள் செஞ்சாங்க, தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் மூலமா தான் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாவும் அதை முன்மாதிரியா சொல்லிட்டு போனாங்க. எனக்கு பின்னால் இவர்களைத்தான் நீங்க பின்பற்றணும், இவங்க தான் மார்க்கத்தை நிலைநாட்டுவாங்க. ரசூலுல்லாவை படம் பிடிச்சு காட்டக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க தான் விளக்குவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். அவங்க எடுத்து சொல்றதுதான் மார்க்கத்துக்கு விளக்கமா இருக்கும். அவங்க சொல்றதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கமா நம்ம அங்கீகரிக்கணும். இதை நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப இவங்க என்ன செய்றாங்க, இதுல செஞ்ச அர்ப்பணங்கள் ஏராளமா இருந்தாலும் கூட உலகத்தாருடைய முழு உலகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சஹாபாக்குடைய உபகாரம், அதில் குறிப்பாக அந்த ஹலீஃபாக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் செய்த மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா?
எல்லா பணிகளை விட இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த அர்ப்பணங்கள்ல மிகப்பெரிய ஒரு பணி என்னன்னு சொன்னா அவங்க குர்ஆனை நமக்கு திரட்டி கொடுத்தது. இந்த குர்ஆனை நமக்கு உருவாக்கி கொடுத்த இந்த பணி இருக்குது, அவங்க செய்யாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படலை. அங்கங்கே அவங்க மர மட்டைகள்லையும் பட்டைகள்லையும் துணிகளிலையும் எலும்புகள்லையும் எழுதப்பட்டு யாருடைய வீட்டிலையும் கிடந்துச்சு, எங்கெங்கேயிலும் கிடந்துச்சு. இதை ஒன்று திரட்டி கொடுத்தாங்க பாருங்க, உருவாக்கி இன்னைக்கு கையில வந்து புத்தக வடிவில் வச்சு குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்ச. மனப்பாடம் செஞ்சிருந்தவங்க செஞ்சிருந்தாங்க, அப்பவும் இருந்தாங்க சஹாபாக்களை மனப்பாடம் செய்தவங்க. எழுதி வச்சாங்களா, ஒன்று சேர்த்து கொடுத்தாங்களா, பிறர் படிக்குவதற்கு உண்டான வழி வகைகளை செஞ்சு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. யார் ஆரம்பிச்சது? நான் சுருக்கமா சொல்றேன், பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு குறுகிய நேரத்தில். ஹஜ்ரத் அபூபக்கர் ஆரம்பிச்சு வச்சாங்க, உமருடைய ஆலோசனையின் பேர்ல. புகாரி ஷெரீஃப்ல எல்லாமே ரிவாயத்தில் இருக்குது. ஹஜ்ரத் உமர் சொல்ல ஹஜ்ரத் அபூபக்கர் ஆரம்பத்தில் யோசிச்சாங்க, ரசூலுல்லாவே செய்யலையே நான் எப்படி செய்யட்டும். இல்ல செய்யாட்டினா பின்னால் சமுதாயம் குர்ஆன் இல்லாம போயிடும். பாருங்க, இதான் சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க. தீனை பாதுகாக்கிறதுக்கு குர்ஆன் இருந்தாகணும். அந்த குர்ஆனை இப்படி பாராமுகமா விட்டுட்டோம்னா அங்கங்கே பறந்து கிடக்கக்கூடியதை ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை நாம செய்யலைன்னா யார் வந்து செய்வாங்க? கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்னமோ இல்லாம போயிடுமே, குர்ஆன் இல்லைன்னா அந்த மார்க்கமே இல்லாம போயிடுமே. அல்லாஹ் உள்ளத்துல போட்டான். ஹஜ்ரத் உமர் சொல்ல, அபூபக்கர் யோசிக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு செய்து ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித்தை அழைச்சு ஒரு குழு அமைச்சு ஸைத் இப்னு சாபித்தை தலைமையாக ஆக்கி அவர் சொன்னார், நீ இளைஞரா இருக்கிற, ரசூலுல்லாஹ் காலத்தில் குர்ஆனை இங்க எழுதிக்கிட்டு இருந்தீங்க, எழுத்து பணியில இருந்தீங்க, இந்த குர்ஆனை எப்படியாவது சேர்த்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டாங்க. எல்லாமே விளக்கமா புகாரி ஷெரீஃப்ல இருக்கு. இவங்க போய் சகோதரர்களே குழு அமைச்சு அதுக்குடைய நேரம் அதனுடைய வழிவகையெல்லாம் சொன்னா ரொம்ப நேரமாகும். இவங்க குர்ஆனை ஒன்று திரட்டுறாங்க. எங்கெங்கெல்லாம் கிடந்தது போய் அலைஞ்சு ஒன்று திரட்டி இந்த குர்ஆனை ஒன்று திரட்டி ஒருமித்து நம்ம கையில வர்றதுக்கு ஏற்படுத்திக்கிட்ட பணியுடைய காலம் எவ்வளவு தெரியுமா? குர்ஆன் எப்படி 23 வருஷத்துல இறங்குச்சோ இந்த குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய பணியும் 23 வருஷம் நடந்துச்சு. அபூபக்கருடைய காலத்தில் ஆரம்பிச்சு 2.25 வருஷம் அவங்க ஆட்சி, உமருடைய ஆட்சி 10 வருஷம், அது உஸ்மானுடைய ஆட்சி 12, ஏறத்தாழ 23 வருஷத்தை விட அதிகமான காலங்களை எடுத்துத்தான் இந்த குர்ஆனை நமக்கு ஒன்று திரட்டி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு லட்சோப லட்ச கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில கையில குர்ஆன் பிரதிகள் இருக்க, அதை படிச்சு கோடான கோடி ஹாபிஸ்கள் உருவாக அந்த ஹாபிஸ்களுடைய கிராத்துகளையும் அவனுடைய ஹிஃப்ஸையும் கேட்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் யார் செஞ்சது? இந்த 3 கலீஃபாக்குடைய காலம் 23 ஆண்டு காலம். அபூபக்கர் ஆரம்பிச்ச ஹஜ்ரத் உஸ்மான் முடிச்சு கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் வெற்றிகரமா எல்லாருடைய கையில கொடுத்து இவ்வளவு பெரிய பணிய இந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? ரத்தம் கொதிக்குது சகோதரர்களே. அந்த கூட்டத்துடைய தலைவன் பேசுறான் அவங்கள இடத்துல. அவர் என்ன உஸ்மான் பெரிய காரியம் சாதிச்சிட்டாரு? என்னத்தை குர்ஆனை ஒன்று திரட்டி கொடுத்தது பெரிய காரியமா? அல்லாஹு அக்பர். அதுவும் பரவாயில்லைங்க, இந்த யகூதிக்கு பிறந்த வேலு எது வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான், உஸ்மானோட அந்த வயலை பார்த்தா பில்கேட்ஸ் பரவாயில்ல, லட்சம் மடங்கு சிறந்தவர். அவன் வந்து சாப்ட்வேர்ல இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுத்துட்டான். குர்ஆன்ல சாப்ட்வேர்ல பில்கேட்ஸ் போட்டு கொடுத்தது உஸ்மானை விட லட்சம் மடங்கு பெரிய காரியமா. அவர் என்ன உஸ்மான் பெரிய காரியம் செஞ்சுட்டாரு? பேப்பர் கடையில் 4 பேப்பரை ஒன்னா சேர்த்து வேலை கடை வச்சுன்னா அவன் அப்படியே அடித்து கொடுத்துறான்ல, அந்த மாதிரி குர்ஆனை அடி கொடுத்துட்டு போயிட்டாரு. இது ஒரு பெரிய காரியமா? சிந்திச்சு பாருங்க, யார் யஹூதின்ட்டு. இப்ப எப்படிப்பட்ட மனித யஹூதியுடைய கொள்கை என்ன இருக்கும்? 23 ஆண்டுகளுக்கும் அதிகமாக பாடுபட்டு ஒன்று திரட்டி கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பணி, குர்ஆனை ஒன்று திரட்டப்பட்ட பணிய. அதனால முதல் பெரிய காரியம் இல்லை, நம்ம அவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க ஏத்துக்கிட்டவனு போயிட்டாலும் பரவாயில்ல. அதை விட பில்கேட்ஸ் லட்சம் மடங்கு உயர்ந்தவனா. பில்கேட்ஸ் யாருங்க உங்களுக்கு தெரியும்? சாப்ட்வேருடைய உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு யஹூதி. அவன் அந்த யஹூதி செஞ்ச பணி அவன் போட்டு கொடுத்துட்டானா. ஏண்டா அதுவும் இதுவும் ஒண்ணா? மரமட்டைகளில் கிடந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை பாடுபட்டு திரட்டிய சாட்சிகளை உண்டாக்கி அதுக்குன்னு ஒரு பெரிய பாரதூரமான பணிகளை செஞ்ச இவன் சாப்ட்வேர்ல உட்கார்ந்து போட்டு கொடுத்ததையும் அதையும் இதையும் ஒன்னாக்கி உஸ்மானை விட பில்கேட்ஸ் லட்சம் மடங்கு உயர்ந்தவன் சொன்னா, இப்ப உன்னுடைய வங்கிசம் தெரியுதா இல்லையா? நீ யாருக்கு பிறந்த பையன் தெரியுதா இல்லையா? எப்படிப்பட்ட நீ கொள்கை உள்ளவன் வழங்குதா இல்லையா? ஹஜ்ரத் உஸ்மான சிறப்பிக்காட்டியும் போது இவ்வளவு கீழ்ப்படுத்த, இவ்வளவு மட்டமா பில்கேட்ஸ்க்கு கீழே விழுந்தவராக எடுத்து காட்டுறதான்னு சொன்னா
சோதரிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். சஹாபாக்களோ அடுத்து வந்த தாபியீன்களோ தபா தாபியீன்களோ இந்த மாதிரி காரியங்களோ அவங்க செஞ்சதில்லை. இவங்க இப்படி செய்யறாங்க. அப்ப இதுல இருந்தே விளங்கலாம் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள், எந்த மாதிரி கொள்கைக்கு இந்த ஆளுக சொந்தக்கார ஆளுக. ஹஜரத் உஸ்மானை இந்த மாதிரி, ஹஜரத் உமரை இந்த மாதிரி கேவலப்படுத்துறாங்களே. இந்த சஹாபாக்கள் இல்லாட்டினா அவங்க ஒன்று தரப்பட்ட குர்ஆன் இங்க இருந்து வந்துடும். இப்ப சஹாபாக்களை தள்ளணும்னா அவங்க ஒன்று தட்டி கொடுத்த குர்ஆனையும் தள்ளு. நீயா கொண்டு அவங்க அப்பன்ட்டு இருந்து பாட்டியம் போட்டு இருந்து பார்க்கலாம். நீ குர்ஆனை எந்த குர்ஆனை கொண்டு வந்தாலும் வருவானுங்க. எங்கேயாவது இப்லீஸை உண்டாக்குறது கூட ரொம்ப நேரம் ஆகிறாங்க. எதை எழுதி கொடுத்தா என்ன இருக்குது? நிறைய மக்கள் இருக்கிறானே. அரபியில் ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்தா ஒத்துக்கிட்டு போற கூட்டமும் இருக்கிறான். அதனால அப்படி செஞ்சா கூட செய்வானுங்க. அந்த குர்ஆனுக்கு நிகரா கூட ஒன்று கொண்டு வர முடியும் அப்படின்னு வாதிச்சாலும் வாதிக்கிறது இருக்கிறது. ஆக அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியாக ஏற்பதற்கு உண்டான முழு பயிற்சி பெற்ற கூட்டம் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய வழியை யார் ஏற்று, அவங்க செய்த பணிகளை யார் மனசால ஏற்று அங்கீகரிச்சு அவங்களுக்குள்ள மரியாதையை கொடுத்தவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அதுதான் முழுமையான ஷரியத். சஹாபாக்களை கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த இமாம்களையும் தாபீன்களையும் வலிமார்களையும் கட்டுப்பட்டு துண்டிச்சுட்டு தாம்புரத்திலிருந்து ஒருத்தர் மார்க்கத்தை கொண்டு வர்றான்னா விளங்கிக்கங்க, இவன் சரியான இப்லீஸுடைய வாரிசுக, மார்க்கத்தை கெடுக்க வந்த கூட்டம். அப்ப அவன் மனசுக்கு வந்ததெல்லாம் சொல்லுவான். அப்ப மனசுக்கு வந்ததெல்லாம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? முன்னோர்கள் மீது ஒரு பழியை போட்டு முன்னோர்களை சொல்றதுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை கொடுத்து அவங்கள மட்டம் தட்டிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய நிலையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து பிரஸ்தாக்கிறது. போடும்போது சொல்லுவாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது தான் ரசூலு, அவங்கள தான் பின்பற்றணும். சரிப்பா, சஹாபாக்கள்லாம் பின்பற்றல இவங்க சொல்றது படி, அவங்கெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டாங்க. உமர் தாய் இஷ்டத்துக்கு சட்டத்தை போட்டாரு, மக்களை தாய் இஷ்டத்துக்கு சட்டத்தை போட்டு அவங்கள வந்து மார்க்கத்தை நடக்க விடாம செஞ்சுட்டாரு. எவ்வளவு பெரிய குற்றம் இது, குற்றச்சாட்டு. இப்படிலாம் குற்றச்சாட்டு வந்துட்ட, நீ என்ன செஞ்ச? அந்த ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியா நீ ஏத்துக்கிட்டியா? நீ சொல்றீல்ல ரசூலுல்லாஹ்வை முன்மாதிரியா ஏத்துக்கிறணும். அந்த நோட்டீஸுடைய முதல் எழுத்தே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன்மாதிரி நபியிடம் இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறீல. அப்ப நபி சொன்னா அப்படியே அங்கீகரிக்கணும். இதுதானே ஒரு நல்ல மூமினுடைய அடையாளம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம மண்டையில ஏறினாலும் ஏத்துக்கிறணும், ஏறாட்டியும் ஏத்துக்கிறணும். அங்க வந்து நீ எனக்கு விளங்கினாத்தே ஏத்துக்கிருவேன், என் அறிவு ஒத்துக்கிட்டாத்தே ஏத்துக்கிருவேன். அறிவு ஒத்துக்கலன்னா ஏத்துக்கிற மாட்டேன்னா அப்ப மூதேவி நீ எதை பின்பற்ற? நீ நபியை பின்பற்றியா உன் மண்டையை பின்பற்றியா? நபியுடைய சொல்லு எப்படி இருந்தாலும் ஏற்கணும். அவன் மூமின். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நபி சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சிச்சு. அடுத்து வேற பேச்சு பேசுறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை, குர்ஆன் சொல்லுது. அப்ப நீ என்ன சொல்றப்ப நபி சொன்னதை ஏத்துக்கிட்டியா? எத்தனை நூற்றுக்கணக்கான விஷயங்கள், முதல்ல எங்கேயோ அங்கே ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நூற்றுக்கணக்கான விஷயங்கள்ல என்ன சொல்லிட்டாங்க? அது புகாரி முஸ்லிம்ல வந்தாலும் கூட என் மண்டை ஏத்துக்கிட்டாதான் அதை ஏத்துக்கிடுவேன், என் அறிவு ஒத்துக்கிட்டாதான் அதை ஒத்துக்கிடுவேன். இல்லாட்டா அது புகாரி இருந்தாலும் புகாரி மனுஷன் தானே சொல்றாரு, இவர் மலக்கு ஜிப்ரீலுடைய பக்கத்துல புகாரி மனுஷன் தானங்க, முஸ்லிம் மனுஷன் தானங்க, அவங்க தப்பு செஞ்சிடக்கூடாதா? அப்ப உலகத்துல தப்பு செய்யாத மனுஷன் சாட்சாத் விளங்குதா? என்னடா கூறு கட்டவில்லை, இப்படியா மார்க்கத்தை விளங்குறது? இதை நம்பி ஒரு கூட்டம் போறானே, இந்த பூம் பூம் மாடு மாதிரி விளங்க மாட்டேங்கிறானுங்களே, என்னத்தை கண்டு போறானுன்னு தெரியலையே. உலகத்துல சிறுக்க ஒழிக்க வந்தாராம். அவர் நம்ம கபரு வணக்கத்தை, எவன்டா கபரை வணங்கினா? எவனே கபரை வணங்கினான்னு சொல்றா, நீ பார்க்கலாம். கபரு போய் வணங்குறான் அவன், ஜியாரத் செய்யறத வணக்கம்னு சொல்றியா? எதை சொல்ற நீ? அட ஒருத்தனுக்கு விளங்காம எவனோ சஜிதா செய்யறான்னா தடுத்து நிறுத்து. சஜிதா செய்ய கூடாதுன்னு சட்டத்தை சொல்லு, அவனுக்கு மார்க்கத்தை விலைக்கு கொடு. எவன் ஜியாரத் செய்யறான்னா எல்லாமே போயிட்டான். இன்னைக்கு நாளைக்கே என்னைய சொல்லுவானுங்க, இங்க தர்கா பள்ளியில பேசினாரு இவர் அந்த லிஸ்டாமா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எங்க கூப்பிட்டு பேச சொன்னாலும் பேசுறேன், பேச்சத்தை நான் கேட்கணும். வழிமார்கள் சன்னிதானத்தில் பேசுறதுக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கணும், அது ஒரு பாக்கியமா கருதிட்டு போகணும். அதனால இது ஒரு சங்கடப்படுற விஷயமா சந்தோஷப்படுற விஷயமா? இது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இது, அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ முன்மாதிரியா ஏத்துக்கிட்டா, அதுலயும் இவர் ஒரு தர்ஜுமா பண்ணியிருக்கிறாங்க.
குர்ஆனுடைய தர்ஜுமான்ட்டு. அது நல்ல பிஜே குர்ஆனே போடுறானுங்க. அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் இல்லை, இவனை எழுதின குர்ஆன் அது. அதுல ஏராளமா என்னமோ தல்வல் நாவல் எழுதுற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க, தர்ஜுமானே சொல்லக்கூடாது. அதுல இவர் எழுதுறாருங்க, இந்த ஆயத்துக்கு உண்டான விளக்கத்துல லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துல் லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆখিরাங்க கூடிய அந்த விரிவுரையில அடிக்குறிப்புல எழுதும்போது சொல்றாரு, நபியுடைய ஏவலையும் விளக்கலையும் எடுத்துக்கொள்வது மட்டும் முன்மாதிரி ஆகாது. நபியுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் நடவடிக்கைகளையும் பார்த்து அப்படியே ஃபாலோ செய்வதுதான் முன்மாதிரி. சொன்னிய பாப்ப, அப்புறம் எந்த சூட்கேஸ்ரா மாறிச்சு, ஏண்டா மாறினீங்க, ஏன் மாறின, அதுக்கு பிறகு நீ தானே எழுதுன, உன்னுடைய மொழிபெயர்ப்புல இருக்குதா இல்லையா? அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிச்சு அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் முன்மாதிரியா ஏத்துக்கிறதுடைய அடையாளம்னு சொன்ன விளக்கம். அப்புறம் ஏன் மாறின, இப்ப ஏன் சொல்ற, நபி வஹியா சொன்னா ஏத்துக்கிறணும், கருத்தா சொன்னா ஏத்துக்கிற கூடாது. இன்னைக்கு பிரிச்சு போட்டியாடா நபிய, நபி வஹியா சொன்னா ஏத்துக்கிறணுமா, இறை தூது என்ற அடிப்படையில் எதை சொல்லுவார்களோ அதைத்தான் அங்கீகரிக்க வேண்டும். சுய கருத்தா சொன்னா கேட்டா கேளு, கேட்காட்ட கடாசு சொல்றாங்க மனுஷன். சுய அறிவுன்னு சிந்திச்சு சொன்னா நபி அதுல தப்பு செய்யலாம், வஹியா இருந்தா தப்பு வராது. இப்ப என்ன ஆகணும், எது சுய அறிவு எது வஹி, இதை யார் உங்க அப்பா நான் வந்து சொல்லுவேன், நீ இடத்த வேணும் சொல்லிட்டு இது சுயம்ப இது வஹியும்ப. வஹியையும் சுய அறிவும் ரையையும் பிரிக்கக்கூடிய அளவுகோல் என்ன வச்சிருக்கிற, எதை வச்சு நீ பிரிப்ப? உன் வசதிக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாப்ப, இது சுயமா சொல்லி இருக்கிறாரு, இது வஹியா சொல்லி இருக்கிறார். ஆகுமா இது? நபி அப்படி பிரிச்சா பங்கு போட்டா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அங்கேதான் ஒவ்வொரு சொல்லும் செயலுக்கும் முன்மாதிரின்ற ரசூலுல்லாஹ்வை பத்தி சொல்லி இருக்க. நீ அவங்க கருத்தா சொல்லி அவருடைய சுய கருத்தை நம்ம ஏற்க வேண்டியதில்லை. அதுக்குள்ள ஆதாரத்தை சொல்றதையும் நான் சொல்றேன், உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அதுக்கு முன்னால நபிய முன்மாதிரியை ஏத்திக்கிட்டா இருந்தா விளங்குனாலும் நபி சொல்ல ஏத்துக்கிறணும், விளங்காட்டி நபி சொல்ல ஏத்துக்கிறணும். அப்படி நடக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அப்படி இருக்குதாங்க? அப்படி நடக்கல. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒன்னு ரெண்டு கருத்து. எல்லாம் மக்கள், நம்ம மக்கள் மறக்கிறதுல மன்னர்கள். இவனை சொன்னது பூரா மறந்துடுவாங்க. பின்னால பனியன் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, பெரிய அவங்க வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறாங்க, பெரிய சேவைகள் செய்யறாங்க. மண்ணா போன சேவை அதோட கிறிஸ்தவன் அதிகமா செய்யறான், அதோட அதிகமா செஞ்சிருக்கிறான். அதாடா மோக்கம். மார்க்கம் சொல்றதுல என்ன செஞ்சிருக்கிறான் அதை பார்க்க வேணாமா? அந்த சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களை கேட்கிறேன், எங்கப்பா வச்சு உங்க புத்தி? எங்களை 1000 கேள்வி கேட்கிறியே, அங்க ஒரு 5 கேள்வியை கேளப்பா, கேட்க மாட்டேங்கிறியே. அப்ப அல்லாஹ் முத்திர போட்டானா உள்ளம் திருந்தாதுன்ட்டு? பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், கண்ணேறு இருக்குதா இல்லையாட்டு ஆதியில இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சஹாபாக்களது வழிபட்டு வழியை அது ஏற்று மக்களுக்கு விலைக்கு கொடுத்தது என்ன? கண்ணு படுறது இருக்குது. யாராவது ஒருத்தரை பார்த்தாங்க, இன்னொருத்தர் கண்ணு படுதுன்னா சிலருக்கு பாதிக்கும் சிலருக்கு பாதிக்காது. எல்லாருக்கும் பாதிச்சிருந்தான்னு கேட்க முடியாது. கொசு எல்லாரையும் கடிக்குது, எவனுக்காவது தானே டெங்கு வருது, என்ன செய்ய? அந்த கொசு உன்னையும் கடிச்சிருக்கு என்னையும் கடிச்சிருக்கோம். எனக்கு டெங்கு இல்லை, இன்னொருத்தனுக்கு டெங்கு வந்துருது. அப்ப கொசு கடிச்சதுனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவியா? அப்ப இந்த ஹெல்த்துடைய சர்வீஸையே முடிச்சிருவியா? ஆனா சில பேருக்கு கொசு கடிச்சா யானைக்கால் வியாதி வருது, அதே கொசு பல பேரை கடிச்சுக்கிட்டு இருக்கு, அவனுக்கு அது வரல. இப்ப அல்லாஹ்வுடைய கலா கதர்ல யாருக்கு வரணும்னு இருக்குதோ அதுக்கு ஒரு காரணமாகுது. அந்த மாதிரி கண்ணு படுறது யாருக்கு படணும் இருக்குதோ ஒரு காரணமாகுது. இந்த காரணம் உண்டா இல்லையா, இதுக்கு காரணம் இருக்குதா இல்லையா? அப்ப நபி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். ஒரு நல்ல மூமினுக்கு அடையாளம் அதுதான். நபி என்ன சொன்னாங்க? அல் ஐனு ஹக்குன், கண்ணேறு உண்மை. முடிஞ்சா இல்லையா? ஒத்துக்கிறணுமா இல்லையா? அட ஒத்துக்கிட்ட கூட்டமும் கூடங்க. ஒரு காலத்தில் அதுக்கு பலமான ஆதாரம் இருக்குது. கண்ணேரை பொறுத்த வரைக்கும் கண்ணேர் உண்டுன்னு சொன்ன ஆளுக, எழுதின ஆளுக இன்னைக்கு இருக்குது, அந்த வாக்குமூலம்லாம் இருக்குது. அப்புறம் என்ன இளவு வந்து தொலைஞ்சிச்சோ தெரியல, திடீர்னு நம்ம திரும்ப மறு ஆய்வு செஞ்சோம். மானங்கட்ட வயலுக்கு மறு ஆய்வு செய்யறாங்களாம். மறு ஆய்வு செஞ்சோம். அந்த ஆய்வுல எங்களுக்கு விளங்குச்சு கண்ணேருங்கிறதா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா புகாரில ஹதீஸ் இருக்கு, இருந்துட்டு போகுது. முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கு, இருந்துட்டு போறாரு. என்னங்க அவங்க எல்லாம் மனுஷன் இல்லையா? அவங்க எல்லாம் தப்பு செஞ்சிருப்பாங்க. சரிப்பா,
பலமான ஆதாரம் இருக்குன்னு சொன்ன, ஹதீஸ படிக்கவும் சொன்ன. ஹதீஸ் ஏராளமா ஹதீஸ் இருக்குது. புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திருமதி, நசை, இப்னு மாஜா எல்லாத்துலயும் ஹதீஸ் இருக்குது. பலமான பல ஹதீஸ்கள் இருக்குது. சரி, இந்த ஹதீஸுக்கு மறு ஆய்வு செய்யும் போது இதை விட பெரிய ஹதீஸ் இங்க மாட்டிருச்சா உனக்கு? சொல்லு. இதை விட பெரிய ஹதீஸ் நேர ஜிப்ரீல் வந்து ஏதாவது இறக்கி கொடுத்துட்டு போயிட்டாரா? மீகாயில் வந்து ஏதாவது சமர்ப்பிச்சுட்டாரா? என்னப்பா ஆதாரம் கிடைச்சு? எதை வச்சு கண்ணேறு இல்லைங்கிற முடிவுக்கு வந்த? நான் சொல்றது விளங்குதா சகோதரர்களே? நான் சொல்றது ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹதீஸ்கள்ல இருக்குது, குர்ஆனுடைய விளக்கங்கள்ல இருக்குது. வையக்காதுல்லதீன கஃபரு யுஸ்ரிகுனக, குர்ஆனுடைய ஆயத்துக்கள்லயே விளக்கம் இருக்குது. இதெல்லாம் வச்சு போகும்போது கண்ணேறு உண்மைன்னு விளங்குது. இதை மறுத்து பேசணும், மறு ஆய்வு செஞ்சு இதை மறுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்ட. அப்ப மறு ஆய்வு செய்யணும்னா இதை விட பலமான ஆதாரம் சொல்லணும். சொல்லு. பலமான ஆதாரம் வேண்டாப்பா, ஒரு 2 ஹதீஸ் ஸைஃபான ஹதீஸியா சொல்லு. பலவீனமான ஏதாவது ஒரு ஹதீஸா தான் இட்டுக்கட்டியாவது சொல்லி தரடா பார்க்கறான். இல்லங்க சகோதரர்களே, சொன்ன ஆதாரம் என்ன தெரியுமா? இத்தனை ஹதீஸுகளை மறுக்கிறதுக்கு ஆதாரம், இவர் சினிமா நடிகையெல்லாம் பார்த்தாரா, அவளுக்கெல்லாம் கண்ணு ஒன்றும் படலையாம். சினிமா நடிகைகள்லாம் பார்க்கறாராம், மக்கள் பார்க்கறாங்களாம். அப்படி கண்ணு படுறதா பொம்பளையுடைய அழகெல்லாம் கேட்டு போயிடும். அவன் போட்டிருக்க மேக்கப் முன்னால இப்படி மயங்கி போயிட்டியே நீ. மேக்கப் போடலைன்னா நீ மயக்கம் போட்டு விடுவே. அவளுக்கு எதுவும் கண்ணு படலையா? ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தாங்களாம், பல பேர் கண்ணு பட்டுச்சான், அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையா? ஊட்டிக்கு ஒன்றும் ஆகலையா, கொடைக்கானலுக்கு ஒன்றும் ஆகலையா, சினிமா நடிகைக்கு ஒன்றும் ஆகலையா, ஆம்பளை பொம்பளைக்கு ஒன்றும் ஆகலையா? இதை வச்சு தெரியுது கண்ணேறு இல்லை. வேடிக்கையில் சோழர்களே முடி செஞ்சிருக்கானே இந்த பூம் பூம் மாடுகு இதையும் கேட்டுட்டு போகுதே. ஒரு கூட்டம் போறானே, மார்க் எப்படித்தான் விளங்க சொல்லிச்சா? உனக்கு விளங்கல, வெறும் ஊட்டியும் கொடைக்கானலையும் பார்த்து இந்த ஹதீஸ்களை தள்ள சொல்லிச்சா? புகாரி முஸ்லிமை தள்ளிட சொல்லிச்சா? வேதனை இல்லையா சகோதரர்களே? கொள்கையை வகுக்கிறானுங்க. இப்படி எந்த கொள்கை சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, அகீதாவுல ஐதீக முறைப்படி ஏக்கணும்னு சொன்னா எங்க அறிவு ஏத்துக்கிட்டாத்தே ஏப்போம். எங்க அறிவு ஏக்கல, கண்ணி எப்படி வந்து படுது, கண்ணி எப்படி வந்து தாக்குது, இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற முடியாது. ஹதீஸ்ல இருக்குதே, உன் மண்டை ஏத்தாலும் ஏக்காட்டியும் அங்கீகரிச்சாகணுமே. அப்பதானே நீ ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா ஏத்துக்கிட்ட. இப்ப யார் முன்மாதிரியா ஏத்துக்கிட்டது? அப்ப ரசூலுல்லாஹ் வந்து இதெல்லாம் சுய அறிவா சொல்லிட்டாங்களா? வஹி இல்லாம சொல்லிடுவாங்களா? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபி ஒரு கொள்கையை மார்க்கமாக எடுத்து சொன்னா அல்லாஹ் சொன்னதைத்தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கத்தான் சொல்லுவாங்களே தவிர சுய இஷ்டத்துக்கு நபி பேசவே மாட்டாங்கன்னு குர்ஆன் சொல்லுதே. நீ எந்த வகையில் இதை மறுக்க போற? அதே மாதிரி சூனிய சகோதரர்களே, சூனியத்துடைய நான் அந்த நீண்டமான இதுக்கு போல பல ஹதீஸுகள் இருக்குது, எண்ணற்ற ஹதீஸுகள். சஹாபாக்கள் அத்தனை பேரும் அங்கீகரிச்சாங்க சூனியம்ங்கிறது உண்டு, சூனியகாரனுக்கு இது தண்டனை, சூனியகாரனை வெட்டணும், சூனியம் செய்தவனுக்கு இந்த தண்டனை, எண்ணற்ற. நான் அதெல்லாம் சொன்ன நேரமாயிடும். ஏராளமான ஹதீஸுகள் எல்லாம் இருக்க எனக்கு சூனியம் செய், சூனியம்ங்கிறது கிடையாது, அப்படி இருந்தா எனக்கு செய். இவருக்கு சூனியம் செய்ய முடியலண்டா அப்ப புகாரி தப்பு, முஸ்லிம் தப்பு. இந்த எவனோ ஒருத்தர் சூனியக்காரனா கொடுத்து நாடகம்லாம் நடந்து நீங்க பாத்தீங்க. ஆச்சா இல்லைங்களாங்க? என்ன பேர் அகாரி மணிகண்டன், அவனை கூப்பிட்டு அவன் பாவத்தை என்னமோ ₹1,00,000 கிடைக்கணும் அவனும் செஞ்சு பார்த்தான். இது என்ன மனுஷனா இருந்தா தானே சூனிய வேலை செய்யும்? அது வேலையே செய்யல. ஒரு வேலைக்கு வேலை செஞ்சுச்சோ செய்யலையோ அது அல்லாஹு ஆலம், எனக்கு தெரியாது. நான் சொல்றது ஓ மேல செய்ய முடியலன்னே வச்சுக்கப்பா. அதுக்காண்டி புகாரி தப்பா போயிடுமா, முஸ்லிம் தப்பா போயிடுமா? எங்கடா போறீங்க நீங்க? எந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல போற நீ? எந்த ரசூலுல்லாஹ் நீ முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு போற நீ? கொடுமை சகோதரர்களே, பெரிய மானங்கட்ட நன்மையா இருக்குது. மார்க்கம்ங்கிற பேர்ல இத்தனை எடுத்து சொல்ற. ஒரு 10-25 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு சொல்லியிருந்தா வெட்டி போடுவானுங்க யாரும். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு மாற்றமான இப்படி கருத்துக்களை சொல்லியிருந்தா இன்னைக்கு சன்னஞ்சன்னமா மக்களுக்கு புதிய இந்த மாதிரி பதிய ஆரம்பிச்ச உடனே கண்டமெல்லாம் பேசுறா மார்க்கத்தை பத்தி, அவன் விளக்குறா மார்க்கத்தை பத்தி. என்ன மாதிரி எல்லாம் விளக்கங்களுக்கு வந்துருச்சு சகோதரர்களே. அப்ப சூனியத்தை பத்தி இத்தனை ஹதீஸ்கள் இருக்குது. ஏதோ ஒரு ஹதீஸ் கிடைச்சிருச்சான், வல் முசத்திக்கு பிஷான், சூனியத்தை யார் உண்மை என்று நம்புறானோ அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு வந்துருச்சான். ஏன்னா சூனியத்தை நம்பினவன் இருக்குது, உண்மைன்னு நம்பினவன் சேர்த்துக்கிட்டானுங்க.
உண்மை இல்ல, சூனியத்தை ஆகும் என்று நம்பினவன். சூனியம் செய்யறதே கூடும் என்று நம்பினவே சொர்க்கத்துக்கு போக மாட்டான். சூனியம் கூடாதுன்னு சொல்லணும். சூனியத்தை ஷிர்க்குக்கு ஈக்குவலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், அலிமானத்தை அழிவை உண்டு பண்ணக்கூடிய 7 குற்றங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு முதலாவது ஷிர்க்கு, இரண்டாவது சிஹ்ருண்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஹ்ருக்கு ஒரு தாக்கம் இல்லைன்னா, சூனியத்தினால் கெடுதியை உண்டு பண்ண முடியாதுன்னு இருந்தா அது ரசூலுல்லாஹ் 7 பெரும் குற்றங்கள் ஒன்றாக எண்ணுவாங்களா? அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? சூனியத்தை கூடும் என்று நம்புறவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். உண்மை என்று நம்புறவன் இல்ல, சூனியம் இருக்குது, அதுக்கு தாக்கம் இருக்குது, கெடுதி கொண்டு உண்டு பண்ண முடியும். யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு சொல்ல முடியும். நான் கூட பல இடத்துலையும் சொல்லி இருக்கிறேன், இவர் மேல சூனியம் வந்து எஃபெக்ட் ஆகலன்னு சொன்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அல்லாஹ் நாடாம கூட இருந்திருக்கலாம். நான் அது கூட உதாரணத்தை அதையே சொல்றதான். கொசு கடிக்குது, என் மேல கடிக்க விடு, டெங்கு வருதா பாக்குறேன்னு சொன்னா எவனா கத்துக்குருவானா? கொசு கடினால டெங்கு வராது, மலேரியா வராது, யானைக்கால் வராது. அப்படி வர்றதா இருந்தா என் மேல கடிக்க விட்டு காட்டுன்னு எவனான்னு சொன்னான். கடிக்க விட்டு காட்டினாலும் அதுவும் கடிக்க மாட்டேங்குதுன்னு வைங்க, இந்த சனியனை போய் யாரா தொடுறதுன்ட்டு அது போயிருதுன்னு வைங்க. அப்ப கடிக்கலன்னு வைங்க, அதனால இது மாதிரி இல்லைன்னு ஆயிடுமா? இதெல்லாம் கெடுதியை தரக்கூடியது இந்த கொசுங்கிறது இல்லைன்னு ஆயிடுமா? ஒத்துக்கிறது தானே செய்யறோம். அது மாதிரி சூனியமும் அல்லாஹ் நாடி இருந்தா அவன் மேல கெடுதியை தரும், நாடலண்டா கெடுதி தராது. ஆனா கெடுதியை தரக்கூடிய காரணங்களில் ஒன்றாக இருந்த காரணத்தினால் தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தாங்க. செய்யறத ஷிர்க்குக்கு சமமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டினாங்க. அருமை சகோதரர்களே, அப்ப நபியை வழிகாட்டுறதா ஏத்துக்கிறதா இருந்தா விளங்குனாலும் ஏத்துக்கிறணும், மண்டை ஒத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிறணும், ஒத்துக்கிறாட்டியும் ஏத்துக்கிறணும். அறிவு அடிப்படையா வச்சு, இந்த அறிவு பூர்வமா இருந்தா தான் ஏத்துக்கிறேன், அறிவுக்கு பூர்வமா இல்லாட்டினா அறிவு ஏத்துக்கிற மாட்டேன்னா நான் கேட்கறது, இந்த அறிவே என்னன்னா ஒரு அடையாளமாக ஆதாரமாக. அறிவு ஆதாரமாக இருந்தா எல்லா அறிவும் சேர்ந்து ஒரே மாதிரி சொல்லணும். ஏன் அறிவு ஒண்ணு சொல்லுது, உங்க அறிவு அதுக்கு மாத்தமா சொல்லுது, அவர் அறிவு இன்னொன்னு சொல்லுது. இப்ப எதுடா சரி? எந்த அறிவை நீ முடிவு எடுப்ப? அறிவு ஒத்துக்கிறணும், அப்பதான் நான் மார்க்கத்தை ஏற்பேன்னா. அறிவு ஒரே மாதிரி இருக்குதா? இல்லையே. இப்ப அறிவை அடிப்படையா வச்சு மார்க்கத்தை எடை போட போறவன் ஒரு காலத்திலும் நேர் வழியில இருக்க மாட்டான், தப்பான வழியில போயிடுவான். சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக முன்மாதிரியாக அங்கீகரிப்பதுடைய அடையாளம் நமக்கு அறிவுல பட்டாலும் ஏத்துக்கிறணும், அறிவுல படாட்டி ஏத்துக்கிறணும். இப்ப அப்படி அல்ல, இவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாம் அண்ணன்லாம் அதிகமாக வெளியே வர்றதில்ல, குஞ்சுகள்லாம் நிறைய இப்போ உலாவுது. அங்கே வந்து பேசுகிறான் பாருங்க ஒவ்வொருத்தனும். அவன் சொல்கிற பத்துவாவை பார்த்தீங்கன்னா பத்துவா கொடுக்குறவன்லாம் ஓடணும் போல இருக்குது. அந்த மாதிரி பத்துவாத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுலேயும் உங்கள் ஊருக்காரன் ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, வேற சொன்னாலும் சங்கடமாக இருக்குது. போதண்டு ஒரு ஆள் இருக்கிறான் இங்கே, அவன் ஒருத்தர் பேசுறான், இந்த ரம்ஜான்ல தான் பேசி தொலைஞ்சான். என்னடா சொன்னா மறைச்சிடறானுங்க. அதுக்கு பிறகு அப்படியே ஆற போட்டுறது. ரம்ஜான்ல திடீர்னு ஒரு பத்துவா கொடுத்துட்டான். என்னடா அந்த குவைத்து அந்த பக்கம் தூர கிழக்கு பகுதிகளில் நோம்பெல்லாம் 19 மணி நேரம் 20 மணி நேரம் வருது. அவங்களுக்கு அல்லாஹ்லாம் இப்படியெல்லாம் சிரமம் கொடுக்க மாட்டான், அதனால 12 மணி நேரத்திலேயே அவங்க நோம்பை முடிச்சுக்கிட்டோம், நோம்பு சரியாயிட்டாங்க. எங்க நோம்பு துவங்கிறது எப்ப? ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து ஆரம்பமாகுது. எப்போ முடியும்? சூரிய மறையிற வரைக்கும். அது 15 மணி நேரமா இருந்தான்னா, 14 மணி நேரமா இருந்தான்னா, 19 மணி நேரமா இருந்தான்னா, திடீர்னு பத்துவா கொடுக்குறானுங்க. என்னடான்னு சொன்னா, அந்த 19 மணி நேரம் எங்கெல்லாம் நோம்பு இருக்குதோ அங்கே லொஹர்லயே முடிச்சுக்கங்கிறான். நோம்பு செல்லும்ட்டு நோம்பை திறந்துக்க. யாருங்க? சையத் இப்ராஹிம் பத்துவாங்க. உங்க ஊர் தானே அவரு? சையத் இப்ராஹிம் பத்துவா. எப்படிப்பட்ட பத்துவா பாருங்க. உலகத்தில் இப்படி பத்துவா பார்த்திருப்போமா? அட 19 மணி நேரம் அவன் நோன்பு வைக்க அவன் தயாரா இருக்கிறான். நானே வச்சிருக்கிறேன். பல இடங்கள்ல போகும்போது நேர காலம் ஆயிடுது. பிளைட்ல பறக்கும் போது அது நேர மாற்று திசையில போனா இன்னும் கொஞ்சம் நோம்புடைய காலம் கூடி போகுது. உனக்கு நோம்பு 19 நேரம் வைக்க முடியாது, மௌத்தா போயிடுவேன்னா விட்டு போட்டு விதியா கொடு, இல்லாட்டி வேற இடத்துல காலங்கள் சுருங்குற நேரத்தில் கலா செஞ்சுக்க. அதுக்குண்டான மாற்று சட்டங்கள்லாம் ஏராளமா சரியத்து சொல்லி கொடுத்துருக்கிற. நீ என்னடா பத்துவா இது திடீர்னு சொல்லி 19 மணி நேரத்தை ஷார்ட் பண்ணி என்னடா ஆதாரம்னு சொன்னா குர்ஆனுடைய ஆய்வு. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா போடுற. அல்லாஹ் சக்திக்கு மீறி யாருக்கும் சிரமம் தர மாட்டான். நாளைக்கே சொல்லிடுவேன், 5 நேரம் தொழுகிறது கஷ்டமா இருக்குது,
ஒரு 3 நேரம் ஆக்கியா போடுறா இந்த ஆயத்தையை தூக்கி லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் ஃபஜ்ரி இஷாவையும் விட்டுறலாம் போடா முனாஃபிக் போயிட்டு விட்டு வந்துட்டான். என்னடா ஃபத்வா இது? அப்புறம் திடீர்னு ரிவர்ஸ் ஆயிட்டானா தெரியல, அது அப்படி அமைஞ்சு போட்டான். எப்படி ஆச்சு இந்த ஃபத்வா கொடுக்க தைரியம்? எதை ஆய்வா வச்சு? இந்த ஆயத்தை வச்சு ஆய்வா? எங்க முன்னோர்கள் இப்படி செஞ்சாங்களா? உலகத்துல எவனுமே சொல்லலைங்க. அது கடைசியில ரிவர்ஸ்ல வந்ததுக்கு எவனும் அரேபியாவில் வந்து அடிக்க வந்துட்டானுங்களாம். அதனால பண்ணானுங்களா என்னமோ தெரியல. டக்குன்னு ஃபத்வா அப்படியே மறைச்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. இன்னொருத்தன் திடீர்னு அல்தாஃபின்னு ஒரு ஆள், அவர் ஒரு ஃபத்வா கொடுத்தார் திடீர்னு, அதையும் அப்படியே அமைக்க வச்சிருக்காங்க. என்னடான்னா எவன் அறுத்தா கூட சாப்பிட்டுக்கலாம். குர்ஆன் வந்து இது ஆடு இருக்குது, ஆடு மாடு ஒட்டக, நம்மெல்லாம் இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? பிளைட்ல கூட ஹலாலா ஹராமன்னு எழுதி போட்டிருக்கேன், ஹோட்டல்ல ஹலாலா ஹராமான்னு எழுதி போட்டிருக்கிறான். எல்லா பக்கமும் இருக்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியும்? இந்த பயலு எவ்வளவு யகூதிக்கு பிறந்த பயலுல என்னமோ தெரியல, அங்கிருந்து வந்திருக்கிறானுங்க. அங்களுடைய மார்க்கத்தை அப்படியே பூத்த பாக்குறானுங்க. இல்லாட்டி எப்படி அந்த தைரியம் வந்துச்சு? அல்லாஹ்வுடைய பேரை சொன்னா போதுமா? அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டா சரியா? அது முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, காபீரா இருந்தாலும் சரி, இப்படியா நம்ம மார்க்கம் சொல்லி கொடுத்துச்சு? அதான் சகோதரர்களே, நபியை முன்மாதிரியா ஏத்திருந்தா, அழகிய முன்மாதிரியா ஏத்திருந்தா, நபி என்ன சொன்னாங்க அதோட சொல்லி இருக்கணும். நபி என்ன சொன்னாங்கிறத எதை வச்சு முடிவெடுப்போம்? சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க, இமாம்கள் எப்படி நடந்தாங்க, இதையெல்லாம் முன்னால வச்சு மார்க்கம் சொல்றாம சரியான வழியாக ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா ஏத்துக்கிட்டவாம மனசுல வந்ததெல்லாம் மார்க்கம்னு சொல்லி திடீர்னு சொல்லி குர்ஆன்ல வந்திருக்கு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான சொல்லி இருக்குது. அது இன்னாரு சொல்லணும்னு இருக்குதா? முஸ்லிம் சொல்லணும்னு இருக்குதா? ஒரு காஃபிரோட பிஸ்மில்லான்னு சொன்னா அறுத்துக்க, சாப்பிட்டுக்க, யார் அறுத்தாலும் பரவாயில்லை. எவ்வளவு கொடுமையான சட்டம், எவ்வளவு கொடுமையான ஃபத்வாக்கள். இது ஃபத்வாவா? எவ்வளவு கொடுமையான சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வ அகல ذبيحتنا فذلك المسلم الذي له ذمة الله وذمة رسوله او كما قال رسول الله صلى الله عليه وسلم. ஒரு முஸ்லிம்ங்கிறதுக்கு இலக்கணம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுக்கறாங்க. அழகான இலக்கணம் என்ன சொல்லி கொடுக்கறாங்க? நம்மள மாதிரி தொழுகணும். வெளி அடையாளம் ஈமான் உள்ளத்துல மறைஞ்சிருக்கும், அதை கண்டுக்க முடியாது. வெளியில இருக்கக்கூடிய அடையாளம் ஒரு மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் உண்டான இலக்கணம் என்னன்னு சொன்னா, நம்ம தொழுக மாதிரி தொழுகணும். நம்முடைய 5 நேரம் தொழுகிறோம், அவன் 5 நேரம் தொழுகணும். லுஹர்ல 4 ரக்காத்து, அசர்ல 4, மகரிப்ல 3, இஷாவுல 4, ஃபஜ்ர்ல 2. நீ மாத்திக்கிற கூடாது. ஃபஜ்ர்ல 4 வச்சுக்கிறோம், குளிர்ந்த நேரமா இருக்குது. லுஹர்ல 2 ஆக்கிரலாம், கொஞ்சம் வெயில் நேரமா இருக்கு, மாத்தக்கூடாது. நீ மாத்தினா நம்ம லிஸ்ட்ல இருக்க மாட்ட, வேற எங்கேயும் போய் தொலைய வேண்டியதுதான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டுறாங்க. நாம தொழுத மாதிரி எவன் தொழுகிறானோ, நாம தொழுத மாதிரி, மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா, நாங்க எந்த கிப்லாவை நோக்கி தொழுகிறோமோ அந்த கிப்லாவின் பக்கம் யார் திரும்பி தொழுவானோ. மூணாவதா சொல்றாங்க, நாம அறுத்தத முஸ்லிம்கள் அறுத்ததை எவன் சாப்பிடுவானோ. நாம தொழுதுன்னா முஸ்லிம்கள் தொழுகிறது தானே, நாம கிப்லா பக்கம் திரும்புறதுன்னா முஸ்லிம்கள் கிப்லா பக்கம் போறதானே. அகல ذبيحتنا, நம்முடைய கையால் அறுக்கப்பட்ட, முஸ்லிம்களுடைய கையால் அறுக்கப்பட்டதை எவன் சாப்பிடுவானோ. இப்ப என்ன விளங்குது? முஸ்லிம் அல்லாதவன் கையில் அறுக்கப்பட்டதை சாப்பிடுறவன் முஸ்லிமா இருப்பானா? இருக்க முடியாது. முஸ்லிம்ங்கிறதுக்கு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க. 3 அடையாளத்தை சொல்றாங்க. நம்மள மாதிரி தொழுகணும், முஸ்லிம்கள் போல தொழுகணும். முஸ்லிம்கள் எந்த திசையை நோக்கி தொழுகிறாங்களோ அந்த திசையை பிடிக்கணும். முஸ்லிம்களுடைய கைகளில் அறுக்கப்பட்ட தபீஹாக்களை சாப்பிடணும். இப்ப இதுல என்ன ஆகணும்? முஸ்லிம் மாதிரி தொழுகல, வேற மாதிரி தொழுகிறான், அவன் நம்ம லிஸ்ட்ல இல்ல. நம்ம கிப்லா விட்டுட்டு வேற அவன் கிழக்கு திரும்பி நிக்கிறான்னு வைங்க, நம்ம லிஸ்ட்ல அல்ல. நம்ம சாப்பிடலாம மற்றவன் அறுக்கிறத சாப்பிடலான்னு சொல்றான்னு வைங்க, அவன் எதுல இருப்பான்? நம்ம லிஸ்ட்ல இருப்பானாங்க? ஒரு காலத்தில் இருக்க முடியாது. அருமை சகோதரர்களே, இவ்வளவு பகிரங்கமா ஒரு பக்கம் சொல்றான் நோன்பு ஓரலையே முடிச்சுக்கங்கிறான் ஒருத்தன், பரவாயில்ல நோன்பு நிறைவேறுக்குங்கிறான். இவன் நடனா எவன் அறுத்தாலும் சாப்பிடுங்கிறான். இவனா மார்க்கம் சொல்றவன்? எங்க ஃபுகஹாக்கு இப்படியா சொல்லி கொடுத்தாங்க? எங்க இமாம்கள் இப்படியா எடுத்து வச்சாங்க? அருமை சகோதரர்களே, நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். எங்க இருந்து மார்க்கத்தை எடுக்கணும்? குறிப்பா அந்த சந்தர்ப்பம், அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்களை சொல்றேன். நீங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் போய் அவங்களுடைய தீனை நீங்க பாதுகாக்க முடியும், உங்க ஈமானை பாதுகாக்க முடியும். என்னைக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு காலத்துக்கு இருந்துரும்?
யார் முந்திரம் யார் பிந்திரம்னு தெரியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழி, இப்படிப்பட்ட கூட்டத்தில் போய் மாட்டியா நம்ம மார்க்கத்தை பாதுகாக்க முடியும்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருத்தர் திடீர்னு என்னம்மா சார் வேறது சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க. நிறைய இருக்கு கொஞ்சம் சகோதரர்களே, இப்போ ஒரு சின்ன மாற்றம் என்னடா, ஹஸரத் பயான் செய்யண்டாலும் செய்யட்டும், சில கேள்விகள் வந்துருக்கு. இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்குன்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. எதை விரும்புறீங்க சொல்லுங்க. ரெண்டுமே செஞ்சிடவா? ஃபஜ்ர் வரைக்கும் உட்காந்துடலாமா? ஊருக்கு போகணுமே. ஹைர் சொல்லுவோம். எப்போ வரைக்கும் கூட்டம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை, மக்களுக்கு ஒரு இது சொல்லிடணும். எது வரைக்கும் கூட்டம் நடக்குன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேச 10 மணி வரைக்கும் இன்ஷால்லா பேசலாமா? எல்லாம் உட்காந்துருப்பீங்களா அமைதியா? இன்ஷால்லா ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு நான் அடுத்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வர பார்க்குறேன் இன்ஷால்லா தாலா. அருமை சகோதரர்களே, அதே மாதிரி நம்ம தர்காக்கள் நடக்கிற ஷிர்க்கை தடுத்துட்டோம். இப்போ இவங்கெல்லாம் சொல்றது ஷிர்கான வழியில் மக்கள் போய்கிட்டு இருந்தாங்க, எங்கள் ஆள் வந்து அதெல்லாம் தடுத்துட்டாரு. எனக்கு பெரிய வேடிக்கையாக இருக்கிறது, சிரிப்பாக வேற வருது. எந்த முஷிரிக்குடைய ஷிர்க்கை இந்த ஆள் தடுத்தான்? கொடுமை என்ன தெரியுமா? எங்க நபியவே முஷிரிக்குன்னு சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ்வை முஷிரிக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஷிர்க்கை தடுக்க போன நீ? அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அதுலேயும் கொஞ்சம் நெஞ்ச ஷிர்க் இல்லையா, 13 வருஷ காலம் ரசூலுல்லாஹ் ஷிர்க்ல இருந்தாங்களாம். மக்காவுடைய வாழ்க்கையில பூராமே ஷிர்க்ல இருந்து மதீனாவில் வந்து தான் திருந்தினாங்கன்னு பேசிட்டு இருக்காருங்க. எந்த மாதிரி இதை ஏத்துக்கிற முடியும்? உலகத்தில் எல்லா பேருடைய சிறுக்க விட்டு காப்பாத்திரியோ காப்பாத்தாம போறியோ, நபியவாது சிறுக்க விட்டு பாதுகாத்தவர்னு சொல்ல வேணுமா வேணாமா? சௌரலே, நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லல, சத்தியம் பண்ணி சொல்றேன், பள்ளிவாசல்ல சொல்றேன். உங்களுக்கு தேவைண்டா என்கிட்ட வீடியோ கிளிப்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் இது வந்து இது போய் சொல்லாது. நம்முடைய இந்த புதிய இதில் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய கிளிப்ஸ்கள் போய் சொல்லிருமா? பேச்சு போய் சொல்லிருமா? ஏதாவது ஆடியோவா இருந்தா பரவாயில்ல, வீடியோவுடைய கிளிப்ஸ்கள் இருக்குது. சுத்தமா பேசுறாரு. எனக்கு என்ன கொடுமை, பல கூட்டத்தில் நம்ம பேசிட்டோமே. உனக்கு மனசுல பற்றிருந்தா தௌபா செய்யணுமா இல்லையா? தப்பா சொல்லிட்டேன், ஏதோ இது நினைவில் இருந்துட்டேன், நான் இதை விட்டு மாறுறேன்னு சொல்லணுமா இல்லைங்களாங்க? இன்னைக்கு வரைக்கும் சொல்லலைங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லலைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அல்லாஹு அக்பர் அதையும் சொல்லிடுறேன். ஒரு சின்ன நீளமான பயான்களில் போயிடும் அது. அப்படிங்கிறதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி ஒரு யூதன் வந்தானா, அவர் சொல்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னால. மதீனாவில் ஒரு யூதன் வந்து சொல்றானா, இன்னக்கும் துஷ்ரிகூன பில்லாஹி வ துனத்திதூன். நபியே, நீங்களும் கூட ஷிர்க்லாம் செய்றீங்களே, நீங்களும் உங்களுடைய சஹாபாக்களும் ஷிர்க் செய்றாங்க. என்னப்பா நாங்க ஷிர்க் செய்றோம்? அவர் சொன்னதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? அப்ப அவர் சொன்னாராம், 2 காரியம் செய்றீங்க. ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் பார்த்து அவர் சொல்றாராம், நீங்க காபாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சத்தியம் செய்றீங்க, அதை நீங்களும் அங்கீகரிக்கிறீங்க. காபாவுடைய பில்டிங் மேல சத்தியம் செய்றீங்க. சத்தியம் அல்லாஹ் மேல தான் செய்யணும், அல்லாஹ் அல்லாத மேல சத்தியம் செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குனத மாதிரி ஆயிடும். அப்ப காபாவுடைய பில்டிங்க நீங்க அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறீங்க. அப்ப காபாவின் மீது சத்தியம் சொல்லி நீங்க செய்துகிட்டே இருக்கிறீங்க, மக்களும் சொல்றாங்க, நீங்க அதை அங்கீகரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால நீங்க ஷிர்க் செய்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, மாஷா அல்லாஹு அமாஷியத்த, அல்லாஹ் நினைச்சதும் நடக்கும், நீங்க நினைச்சதும் நடக்கும் சஹாபாக்கள் சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு நீங்களும் சும்மா இருக்கிறீங்க. இப்ப அல்லாஹுடைய நாட்டமும் உங்களுடைய நாட்டமும் ஈக்குவல் ஆகுது. அந்த யஹூதியை விளங்கியிருக்கான் பாருங்க. அவன் விளங்கி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறான். ஹதீஸ்ல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல, இந்த வாசகத்தை சொல்றான் அவன். மாஷா அல்லாஹ் மாஷியத்தன்னு சொல்றீங்க, அல்லாஹ் நாடினது நடக்கும், நீங்க நாடினது நடக்கும், உங்க நாட்டத்தையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் சம அந்தஸ்துல வைக்கிறீங்க. அப்ப இதுவும் ஷிர்க் தானே?
அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கப்பா, இனிமேல் காபா மேல சத்தியம் பண்ணாத, காபாவுடைய ரட்சகன் மீது சத்தியம்னு சொல்லிக்க. ஒண்ணு. அதே மாதிரி நீங்க அல்லாஹ் நாடினதும் நடக்கும், அதற்கு பின்னால் நீங்கள் நாடினதும் நடக்கும்னு சொல்லிக்கங்க. அல்லாஹ் நாடினதும் நீங்க நாடினதும் சேர்க்காம அல்லாஹ் நாடினதும் நடக்கும், அதற்கு பின்னால் நீங்கள் நாடினதும் நடக்கும். அந்த பின்னாலுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்க. ரசூலுல்லாஹ் இப்படி திருத்திக்கிட்டாங்க தன்னை. அப்ப 13 வருஷம் மக்காவில் இருக்கிற வரைக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமாச்சு. ஷிர்க்குல இருந்தோம். அவன் யஹூதி சொல்ல இதெல்லாம் ஷிர்க் இல்லப்பான்னு சொல்லியிருக்கலாம். அதை தடுக்காம மறுக்காம ரசூலுல்லாஹ் வாசகத்தை மாத்தி கொடுக்கறாங்கன்னா அப்ப என்ன வாச்சுங்க? என்னங்க ஆச்சு? ஒண்ணு விளங்கலையா? எதுல இருந்தாங்க? ஷிர்க்லயே இருந்தாங்க. அதானங்க அர்த்தம். ரசூலுல்லாஹ் இல்லப்பா இதெல்லாம் ஷிர்க் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லாம, சரிப்பா இனிமேல் நாங்க மாத்திக்கிறோம், காபாவின் மீது சத்தியம்னு சொல்லாம காபாவை படைச்சவன் மீது சத்தியம்னு சொல்லிக்கிறோம். இனிமேல் நீங்கள் நாடுறதும் அல்லாஹ் நாடுறதுங்கிறத பற்றி அல்லாஹ் நாடுறதை முதன்மைப்படுத்தி அதுக்கு பிறகு நீங்க நாடுறதுன்னு வேணா மாத்திக்கிறோம். இந்த வாசகத்தை மாத்தி கொடுக்கறதுல இருந்து தெரியுது, இந்த வாசகத்தை எது வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அப்போ வரைக்கும் எதுல இருந்தாங்க? ஷிர்க்ல இருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவுடைய 13 வருஷ வாழ்க்கையில அவங்களுக்கே தெரியாம ஷிர்க் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கொடுமைங்க. அந்த இளைஞர்களை கேட்கிறேன், உங்களுக்கு ஈமான் ஒரு பொருளே இல்லையாப்பா? அந்த யோசனையே வரலையா? குறைஞ்சது இந்த விஷயத்திலே முடிச்சு இருக்க வேணாம், கேட்க வேணாம். என்ன நீ சேவை பண்ண போற? என்ன மக்களுக்கு தியாகம் பண்ண போற? எந்த ஷிர்க்கு போய் நீ காப்பாத்த போற? ரசூலுல்லாஹ் 13 வருஷமா ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியலையா ஷிர்க்குன்னு. இப்ப எவன் ஷிர்க்கு செஞ்சாலும் தெரியாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் விளங்கி இருந்தா ஷிர்க்கு செய்வானா? இப்ப நபியே தெரியாம ஷிர்க்கு செய்யறான். எனக்கு கேள்வி என்னடா, சரி நபிக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு காலத்தில் இது சொன்ன வாதம் சரியல்ல, நபிக்கு தெரியல, ஜிப்ரீல் எங்க போயிட்டாரு? அவரும் சொல்லி கொடுத்துட கூடாதா? எங்க அல்லாஹ்வுக்கு தெரியாதா? ஏன் அல்லாஹ் அதை மாத்தி கொடுக்கல? ரசூலுல்லாஹ்வுக்கு இவங்க சொல்லக்கூடிய வாதப்படி சொல்றேன், ஒரு வாதத்தை தெரியல, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம சிரிச்சுக்கின்றாங்க. இப்ப தெரியாம சிரிச்சுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அல்லாஹ் தெரிஞ்சவன் தானா? ஜிப்ரீல் தெரிஞ்சவங்க தானா? 13 வருஷமா ஏன் பார்த்துக்கிட்டு இருந்து வாழா இருந்தாங்க? எங்க விளங்குதா? எப்படிங்க இதை சகிக்க முடியுது? இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேங்க, இந்த 13 வருஷமா ரசூலுல்லாஹ் முஷ்ரிக்கா இருந்தான்னு சொல்றீல, அந்த 13 வருஷமா இறங்கின ஆயத்தெல்லாம் ஏன் முஷ்ரிக் மேல இறக்கி வைக்கணும்? 13 வருஷமா ஆயத்துக்கள் இறங்கி இருக்குமே. அந்த 13 வருஷமா ரசூலுல்லாஹ் செஞ்ச தியாகம் எல்லாம் என்ன ஆச்சு? முஷ்ரிக்குடைய தியாகம் ஏத்துக்கப்படுமா? வலையின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். குர்ஆன் சொல்லுது, நபியே ஷிர்க்ல போனா அத்தனை அமலும் அழிஞ்சிச்சு. இப்ப 13 வருஷத்து அமலுடைய நிலைமை என்ன? நபியுடைய யுத்தம், நபியுடைய பொறுமை, நபியுடைய அகலாக்கு, குணம், வணக்கம், வழிபாடு எல்லாம் என்ன ஆச்சு? அந்த 13 வருஷமா இறங்கின ஆயத்துக்களை எப்படி ஏற்கிறது? ஒரு ஷிர்க்கு செஞ்ச முஷ்ரிக்கு மேல இறங்குற ஆயத்துக்களை எப்படி அங்கீகரிக்கிறது? என்ன சகோதரர்களே, விளங்க வேண்டாமா இந்த இளைஞர்கள்லாம்? இப்படிப்பட்ட கொடுமையவா நம்ம ஏத்துக்கிற சகோதரர்களே? இவ்வளவு மோசமான கொள்கை வைக்கக்கூடிய ஆட்கள் தெளிவா பேசுறாங்க. இப்ப நபியையே முஷ்ரிக்னு காட்டுற நீ எந்த ஷிர்க்கை தடுக்க போற? நீ என்னத்த நீ ஷிர்க்கை தடுக்க போற? நீ ஷிர்க்கை தடுப்பியா? சரி, ஒரு வாதத்துக்கு நான் கேட்கலாம். அப்ப ரசூலுல்லாஹ் மறுக்காம வாசகத்தை மாத்திட்டாங்களே, லாஜிக்கா திருப்பிடுவானுங்க. ரசூலுல்லாஹ் மறுத்திருக்கலாம், இல்லப்பா அதெல்லாம் ஷிர்க் இல்லைன்னு சொல்லாம வாசகத்தை மாத்திக்கிட்டதை வச்சா அது ஷிர்க் மாதிரி தெரியுதேன்னு. வாசகத்தை மாத்தினது ஷிர்க்குன்னு ஏத்துக்கிட்டதுனால இல்ல, அந்த முட்டா பயலுக்கு விளங்கலங்கிறதுனால. சொன்ன ஆதாரம் அவனுக்கு சரியா தெரியல, ஏடா கூடமா விளங்குறான். சரியா விளங்காம தப்பா விளங்குறதுனால அவன் விளங்குற மாதிரி உண்டான வாசகத்தை மாத்தி கொடுத்தாங்க. அது ஷிர்க்கை ஏத்துக்கிட்டாங்கிற அர்த்தம் அல்ல. அவனுக்கு புரியாம போயிட்டான். வல் காபான்னு சொல்றது ஒரு இலக்கிய நயத்தோட சொல்றது. காபாவின் மீது சத்தியம்னு சொல்றது இருக்குது, காபாவுடைய ரட்சகனை நினைச்சுதான் சொல்றது. கட்டடத்தை நினைச்சு அவன் சத்தியம் பண்ண போறான். அது புழக்கத்தில் இலக்கியத்தில் இருக்குது. இவனுங்களே சொல்லுவானே, உங்களை தௌஹீது ஜமாத் அழைக்குதுன்னு. இந்த தௌஹீது ஜமாத் பூதமா எங்கடா நினைச்சு அழைச்சு என்ன அர்த்தம் வைப்பாங்க? தௌஹீது ஜமாத்தை சார்ந்த முன்னணி தலைவர்கள் அழைக்கிறார். வைக்கிறா இல்லையா? ஜமாத் என்ன ஒரு இதா பிம்பமா? அது அழைக்க போகுதா?
அது ஒரு இலக்கிய நயம். அது உங்களை மாநாடு அழைக்கிறதுங்கிறான். மாநாடு எங்க போய் நின்றுகிட்டு அழைக்குது? மாநாடு நின்று அழைக்குதா? அங்கெல்லாம் மாநாட்டுக்காரர்கள் அழைக்கிறார்கள் அர்த்தம். இப்ப அது மாதிரி காபான்னு சொன்னா காபாவுடைய ரட்சகனுங்கிற அர்த்தம் வைக்கணும். அந்த முழு பயலுக்கு விளங்கல யஹூதிக்கு. அந்த முட்டா பயலுக்கு விளங்காதனால ரசூலுல்லாஹ் இவனுக்கு போய் ஏன்டா விலைக்கு கொடுக்கணும், ரப்பில் காபான்னு சொல்லிட்டு போடான்னாங்க. அதே மாதிரி இன்னது, நீ நாடுனாலும் அல்லாஹ் நாடுனாலும் உங்க நாடுனதுங்கிறதும் இதை ரெண்டையும் ஒண்ணு ஆக்கிக்கிட்டான். வாவுங்க கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுது. வாவை ரெண்டு இணைக்கிறதுக்கு வரங்க வருஷப்படுத்துறதுக்கு இல்லது. அரபியுடைய இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல இலக்கியம், இன்னொரு இடத்துல இலக்கணம். அந்த ரெண்டும் புரியாதனால அவனுக்கு ரசூலுல்லாஹ் வாசகத்தை மாத்தி கொடுத்தாங்க. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். கேள்வி பதில் போயிடலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல வருது, குர்ஆன்ல வருது. நம்ரூதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வாதம் நடக்குது. நம்ரூது கேட்கிறான், என்னப்பா ரட்சகன்னு சொல்றியா, அதுக்கு என்ன அடையாளம்? அப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரட்சகன் உயிர்ப்பிக்கவும் செய்யறான், மரணத்தையும் கொடுக்கறான். உயிர்ப்பிக்கக்கூடியதையும் கொடுக்கறான், மரணத்தையும் கொடுக்கறான். அந்த முட்டா பைய பார்த்தான். இவர் அடக்கிறதுக்காக வேண்டி அங்கே பாவம் ஒருத்தர் ரோட்டில் போய்கிட்டு இருந்தவன் கூப்பிட்டு தலையை வெட்டினான். அவன் சொன்னான், பாரு நான் அவனை மௌத்து கொடுத்துட்டேன். அவன் வெட்டப்பட வேண்டியவன் இல்லை, நான் நினைச்சு அவனுக்கு மரணத்தை கொடுத்துட்டேன். உடனே மரண தண்டனை கொடுக்கப்பட்டவன் ஜெயிலில் ஒருத்தர் இருந்தான். அவனை கூப்பிட்டு ஓடுறாண்டு வெட்டி விட்டான். அவன் பாரு மௌத்தாக வேண்டியவனை நான் காப்பாத்திட்டேன், நான் உயிரையும் கொடுத்திருக்கிறேன் மௌத்தையும் கொடுத்திருக்கிறேன். உயிரையும் கொடுக்கக்கூடிய பவரை நானும் செய்கிறேன், மரணத்தை கொடுக்கக்கூடிய வேலையை நானும் செய்கிறேன். இப்படி எதிர்வாதம் வச்சான். யாரு? யார்கிட்ட? நல்ல கதை கேட்டாலும் கொஞ்சம் ஒழுங்கா கேட்கணும், வழங்குதா? அப்ப கேட்கிறாங்க, ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரட்சகன் ஹயாத்தையும் கொடுக்கறான் மௌத்தையும் கொடுக்கறான். அவன் சொன்னான், நானும் கொடுக்கறேன் நான் மௌத்தையும் ஹயாத்தையும். சும்மா இருந்த பயில விட்டுனா ஒரு ஜெயிலில் கிடந்தவனை விட்டுட்டான். இப்ப இது ரெண்டும் ஒன்னா? மௌத்தையும் ஹயாத்தையும் கொடுக்கறதுக்கு இதான் அர்த்தம். இவங்க சொன்ன அர்த்தம் வேற, அவன் வச்சுக்கிட்ட அர்த்தம் வேற. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இவ்வளவு முட்டாளா இருக்கிறானே, இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னா எடுபடாது. டக்குன்னு அவங்க ஆதாரத்தை மாத்தினாங்க. உடனே சொன்னாங்க, ஏன் ரட்சகன் கிழக்குல இருந்து சூரியனை கொண்டு வர்றான், நீ மேற்கிருந்து கொண்டு வரானாங்க. இவனுடைய ரட்சகன் சூரியனை உதயப்படுத்தினா எங்க இருந்து? கிழக்கிருந்து உதயப்படுத்தி அங்கே மூழ்க வைக்கிறான் மேற்க. நீ இதுக்கு மாத்தமாச்சு. يأتي بالشمس من المشرق فأتي بها من المغرب فبهت الذي كفر. ஆதாரத்தை மாத்தி போட்டாங்க. இந்த மாத்தி போட்டதுனால முதல் ஆதாரத்தில் தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தமா? முதல் ஆதாரத்தில் தோக்கல, முட்டாளுக்கு விளங்கலன்னு அர்த்தம். இந்த பூமியுடைய உதாரணம் விளங்கல, வானத்துடைய உதாரணத்தை தூக்கி போட்டாங்க. முதல் ஆதாரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்டாங்க, என் ஆதாரம் செல்லல, நீயும் ஹயாத்து படுற, நீயும் மௌத்து கொடுக்குற, அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமா? அது ஏத்துக்கல. டே, நான் சொன்ன மௌத்து ஹயாத்து வேடரா, நீ பண்ற மௌத்து ஹயாத்து வேற. ரெண்டு விளங்காம இருக்கிற முட்டா பயலுக்கு இந்த உதாரணம் சரிப்படாது. இன்னொரு உதாரணத்தை போடுறாங்க. இதுல முதல் ஆதாரத்தில் தோத்துட்டாங்கிற அர்த்தம் வர்றதில்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி கொடுக்கறாங்கன்னு சொன்னா அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கிற அர்த்தம் இல்ல, இந்த முட்டா பயலுக்கு விளங்கலன்னு அர்த்தம். இந்த முட்டா பயலுக்கு அது விளங்கல, அதனால போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வே முஸ்லிம் கை காட்டி போட்டாங்க. அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட கூட்டம் இவங்களா நமக்கு மார்க்கத்தை சொல்றது? இவங்கள நபியை முகமது ரசூலுல்லாஹ்னு மேடை போட்டு பேசலாமா? அதுலயும் வஹி, அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய தவறான ஒரு கொள்கையை கொடுக்கறாங்க பாருங்க. இறை தூதுவா இருந்தா ஏத்துக்கணும், நபியுடைய சுய கருத்தா இருந்தா ஏத்துக்கிற கூடாது. சுய கருத்துல தப்பு செய்யலாம். நான் கேட்கிறேன், சுய கருத்துன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிருவோம், ஒரு வாதத்துக்கே வைப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய சுய கருத்தோட உன் சுய கருத்து உயர்ந்துருமா? ஒரு பேச்சுக்கே வைப்பா. ரசூலுல்லாஹ் தன்னுடைய அறிவால சிந்திச்சு சொல்றதுக்கு பேரு சுய கருத்து. நீ அந்த கருத்தையே வச்சுக்க ஒரு பேச்சுக்கு. அல்லாஹ்வுடைய திட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. சொல்றாங்கன்னே வச்சுக்க, உன் கருத்துப்படிய. அவங்க சொல்லக்கூடிய கருத்து உன் கருத்தோட மட்டமா போயிருமா? அப்ப அதை தட்டி போட்டு உன் கருத்தை ஏத்துக்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? அது உண்மையாது? அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு போட்டு வஹி, ரை, வஹின்னு சொன்னா இறை தூது, ரைன்னு சொன்னா சுய கருத்து. நபி வஹில தான் நபி, சுய கருத்துல அவங்களை ஏத்துக்கிற வேண்டியது இல்ல. இது இந்த இமாம்களுடைய கருத்து. உங்க நம்ம இமாம்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாருங்க, அதை விளங்கணுங்க. அது கிதாபுகள்ல இல்லாம இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் முழுமையா இருக்கு கிதாபுகள்ல.
எங்க இமாம்கள் பங்கு போட்டு கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எல்லா வழியிலையும் பின்பற்றணும், எது செஞ்சாலும் பின்பற்றணும். ஆனால் சிலது ஃபர்து, சிலது வாஜிபு, சிலது சுன்னத்து, சிலது நஃபிலு. ரசூலுல்லாஹ் 5 நேரம் தொழுக சொன்னாங்க, ஃபர்து தொழுகணும். வலது கையில சாப்பிட சொன்னாங்க, சுன்னத்து. அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும். அதனுடைய ரேங்க் வேற, இதனுடைய ரேங்க் வேற. நபியுடைய அஃபால்கள்ல நபியை பின்பற்றக்கூடாத 2 விஷயம், நபியை பின்பற்றக்கூடாதது 2 விஷயம். ஒரு விஷயம் என்ன, நபிக்குன்னு மட்டும் விசேஷமாக்கப்பட்ட செயல்களில் பின்பற்றக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும்தான் அது விசேஷ அனுமதி இருக்கு. அவங்க 9 கல்யாணம் முடிக்கலாம், ரசூலுல்லாஹ் முடிச்சிருக்காங்க, நான் முடிப்பேன், முடிப்பியா? அது ஹாலிஸத்தல் லக மின் தூனில் முஃமினீன், நபியை உங்களுக்கு மட்டும் சுயமா இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருக்கு பிறகு நபில் தொழுதுகிட்டு இருந்தாங்க, நம்மளை தொழுவக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அவங்க தொழுகிறது விசேஷம், அதை பின்பற்றி நான் தொழுகிறேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி சஹர் செய்யாம பல நோன்பு வைப்பாங்க, நோன்பை திறக்காம இஃப்தார் செய்யாமையே ஒரு சஹரை வச்சு 2 நோன்பு 3 நோம்போட ரசூலுல்லாஹ் வைப்பாங்க. நம்மளை தடுத்தாங்க, நீ தாங்க மாட்ட வைக்காதன்னாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு விசேஷமா கொடுக்கப்பட்ட செயல்பாடுகள், அதில் நம்ம பின்பற்றக்கூடாது. இன்னொன்னு, ரசூலுல்லாஹ் தவறுதலா செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, தவறுதலா செஞ்சாங்க, அங்கேயும் பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் அதை திருத்தி கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் தவறு செஞ்சிருப்பாங்கன்னா தவறு செஞ்சுக்க போய் தானே அல்லாஹ் திருத்தி கொடுக்கிறான். எது திருத்தி கொடுக்கப்பட்டு தவறாக எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது தவறுங்கிற வார்த்தையை கூட அரபிகள்ல ஜல்லத்துன்னு போடுவாங்க. வழுகுதல், வழுகி போகுதல், மாறி போகுதல். இதுல ரசூலுல்லாஹ் இதை மாத்தி அல்லாஹ் திருத்தி கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த காரியத்தையும் பின்பற்றக்கூடாது. எல்லாத்திலையும் பின்பற்றுங்கன்னா ரசூலுல்லாஹ் குதிரையில இருந்து கீழே கூட விழுந்துட்டாங்க, ஆனா நான் வட்டியில இருந்து விழுகிறதா? அது தவறா விழுந்துட்டாங்க, அடிபட்டு இருக்குது, வந்திருக்குது, அது நானும் விழுகிறேன், நீயும் விழுந்துட்டு அது ஏதோ ரசூலுல்லாஹ் மாதிரி நடந்து போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க, அது வேற விஷயம். அதை விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் விழுந்தாங்கல்ல, நானும் விழுகிறேன்னு விழுந்தியாக்கும் முட்டாலும் அப்படித்தானே சொல்லுவோம். அப்ப 2 விஷயங்கள்ல நபியை பின்பற்றக்கூடாது. ஒன்னு தவறுதலா நடந்து விட்ட விஷயங்கள், அல்லது நபிக்கு விசேஷமான விஷயங்கள். இந்த 2 விட்டுட்டு நபியுடைய எல்லா செயல்களும் பின்பற்றப்படுறது. சில செயல்கள் ஃபர்லா இருக்கும், கடமை விட முடியாது, சிலது வாஜிபா இருக்கும், சிலது சுன்னத்தா இருக்கும், சிலது நஃபிலா இருக்கும், சிலது முபாஹ் ஆகும் என்ற ரீதியிலாவது காட்டுறதுக்காக வேண்டி இருக்கும். அதனால நபி அங்க சுயமா சொன்னாங்களா, அறிவா சொன்னாங்களா, வஹியா சொன்னாங்களா, இப்படி எங்க முன்னோர்கள் வகுக்கல, இப்படி பிரிக்கல. நபியுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே இத்திபா செய்யக்கூடிய, பின்பற்றுவதற்கு தகுதியானதுன்னு தான் உங்களுடைய நம்முடைய முன்னோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் எடுத்து சொன்னாங்க. இது ஒரு வழிகட்ட கூட்டம், மிக பகிரங்கமான சொல்றேன், வலாலத்துடைய மிகப்பெரிய கூட்டம் இது. நபியை 2ஆ பிரிச்சு போட்டு அவங்க வஹீன்னு சொன்னாதான் அதை எடுத்துக்கிறணும், அதனுடைய கருத்தா சொன்னாங்க, சுயமா சொன்னா அதை அங்கீகரிக்க கூடாது, அதுக்கு மாற்றம் செய்யணும்னு கூட பல இடத்துல பேசியிருக்கிறார். அதை எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, அதை உதாசீனப்படுத்துங்க, அதுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய வழிகேடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்லப்படி எல்லா கடமைகளும், எல்லா சொற்களும், எல்லா செயல்களும் சம அந்தஸ்து உள்ளதா அல்ல. பள்ளியாசலுக்கு போறோம், வலது கால முன்னால வைக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் கட்டளை தான். கக்குசுக்கு போறோம், இடது கால முன்னால வைக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் கட்டளை தான். ஏதோ உடைகளை உடுத்துறோம், வலதுபுறத்தை வச்சு செய்யுங்கட்டாங்க, முன்படுத்தாங்கட்டாங்க, அதுவும் கட்டளை தான். இதெல்லாம் ஃபர்துடைய ரேங்குக்கு வராது. ஒருத்தன் செய்யலைங்கிறதுனால பாவியா போயிடுவான்னு சொல்ல முடியாது. ஆனா செய்யலைன்னா அவன் நசீப் இல்லாதவன் அர்த்தம். அதை ஃபாலோ பண்ணா, பின்பற்றினா நசீப் உள்ளவன். நபி எப்படி நடந்தாங்களோ அப்படி நடக்கிறவன் தான் சரியான மூமினா இருக்க முடியும். அது சுன்னத்தா இருந்தா சுன்னத்துடைய அடிப்படையில், ஃபர்தா இருந்தா ஃபர்துடைய அடிப்படையில் ஏற்க வேணுங்கக்கூடியது நம்முடைய முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழிமுறை. இவங்க அப்படி அல்ல. இதுக்கு அவங்க பலவிதமான ஆதாரங்களை எடுத்து வச்சுக்கிட்டு சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்த சில செய்திகளை கோர்த்து கொடுத்து இதை நபியை சுய கருத்தா இருந்தா உதாசீனப்படுத்துங்க அப்படி வேணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க சில ஆதாரங்களை வேணும்னே தொகுக்கிறது. ஆதாரம் இல்லாம சொன்னா கேட்க மாட்டான்லங்க. அதனால ஏதாவது தொகுத்து வருஷப்படுத்தி மக்களுக்கு மத்தியில் புகுத்துறதுக்கு உண்டான ஒரு வேலையை செய்றாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை அவங்க சொன்னதை மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். ஒரு 15-20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அது கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்க கேள்வி, 10 கேள்வி இருக்கு, இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிறோம். ஒரு ஆதாரத்தை மட்டும் அவங்க சொல்றீங்க, பல ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சுய கருத்தா இருந்தால் அதை அங்கீகரிக்க வேண்டியது இல்லை, அதை தள்ளுபடி செஞ்சிடலாம், இது ஒன்றும் அவங்களை ஏற்றுக்கிறனுங்கிற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்றாங்க.
அருமை சோதர்களே, பரீராண்டு ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஒரு சம்பவம் சுருக்கம் நான் சொல்றேன், 10 நிமிஷத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டு கேள்விக்கு போகலாம். ஆயிஷா நாயுடைய அடிமை பெண். ஆயிஷா நாய்க்கு அடிமை பெண்ணா இருந்தாங்க பரீராங்கிற ஒரு பெண்மணி. அவரை கல்யாணம் முடிச்சிருந்தவர் முகீஸ்னு சொல்லக்கூடிய அவரும் இன்னொருத்தருடைய அடிமை, இன்னொருத்தருக்கு அடிமை. அவரும் அடிமை, இந்த மாலும் அடிமை பெண்ணு, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு ஆயிஷா நாய் இந்த பரீராமாவை விடுதலை பண்றாங்க, சுதந்திரம் கொடுத்துடுறாங்க, உரிமையிட்டுறாங்க. உரிமையிட்ட உடனே இஸ்லாத்தில் ஒரு சட்டம் என்னன்னா, அடிமையா இருந்த பெண்ணுக்கு உரிமை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த பெண்ணு நினைச்சா ஏற்கனவே கல்யாணமான ஆளு கூட சேர்ந்து வாழணுண்டாலும் வாழலாம், இல்ல அந்த கல்யாணத்தை முறிச்சுக்கிறேன்னு சொல்லி முறிச்சுக்கிறவும் செய்யலாம். அடிமையா இருந்த காலத்தில் நடந்த கல்யாணத்தை ஃபாலோ பண்ணணுண்டாலும் பண்ணலாம், இல்ல நான் அந்த ஆளோட வாழ விரும்பல, நான் இப்ப உரிமையான பெண்ணு, சுதந்திரமான பெண்ணு, அப்ப அடிமையான இருந்த காலத்தில் என்னமோ நான் அங்கீகரிச்சுட்டேன், இப்ப நான் விலகிக்கிறேன் அப்படின்னு விலகிக்கிறவும் செய்யலாம். இதுக்கு பேரு ஹியாருல் இத்துக்குன்னு சொல்லி ஃபிக்குடைய கிதாபுகள்ல எழுதுவாங்க. சுதந்திரம் கிடைத்த காரணத்தினால் கிடைத்த ஒருவருக்கு ஒரு வெகுமதி, அனுமதி இது. இந்த மாலுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா நாயை உரிமை கொடுத்துட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்ன நினைக்குது, முகீசுடைய அடிமையோட நான் வாழ்ந்தேன், இதுவரைக்கும் கணவன் மனைவியா இருந்தோம், எனக்கு இப்போ உரிமை கிடைச்சிட்டதுனால இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்றேன், முறிக்க போறேங்கிற. கல்யாணத்தை முறிச்சிட்டு நான் வேற யாரையும் கட்டிக்கிறேன், இல்லை கட்டாம இருக்கிறேன், இவருடைய கூட இருக்க வாழ விரும்பல இப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது. இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அந்த முகீசுங்கக்கூடிய நபர் அவர் சஹாபி, இந்த மாலும் சஹாபிய பெண்மணி தான். அவர் பாவம் இந்த மாவோட நிறைய மஹப்பத்தா இருந்திருக்கிறார், ஒரு தலை காதல் மாதிரி ஏராளமான பிரிய இந்த மா மேல இருந்துச்சு. அவர் சொல்றாரு, அம்மா ஏமா நீ முறிச்சிட்டு போற, இது வரைக்கும் கணவன் மனைவியா வாழ்ந்தோம்ல, சேர்ந்து வாழலாம் அப்படின்னா இந்த மாலுக்கு பிடிக்கல. நல்ல சம்பவம் விளக்குதா, பிடிக்கல. அவர் எல்லாத்தையும் போய் கெஞ்சுறாரு, நீங்க சிபாரிசு பண்ணுங்க, நீங்க சிபாரிசு பண்ணுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு. இந்தமா ஒரே பிடியா நிக்குது, நான் இந்த கல்யாணத்துக்கு நான் முறிக்கத்தான் போறேன். கடைசி அந்த முகீஸ் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே நீங்களாவது சிபாரிசு பண்ணுங்க, அந்த பெண்ணு என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க, கல்யாணத்தை முறிக்க வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க பரீராவை. கூப்பிட்டு சொல்றாங்க, ஹதீஸுடைய வாசகத்தில் வருது, யா பரீரத்து இத்தகில்லாஹ் ஃபைன்னஹு அபுல் லிவலதிக். அல்லாஹ்வை பயந்துடமா, புள்ள ஊட்டியும் இருக்கும், பிள்ளைக்கெல்லாம் தகப்பேன் அவரு, நீ பெத்தெடுத்த பிள்ளைக்கு இருந்தாலும் தகப்பேன், சேர்ந்து வாழுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, சிபாரிசு செய்யறாங்க. எங்க சிபாரிசு தானே இது, இது என்னங்க இது சிபாரிசு. இஸ்லாத்துல உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு சட்டப்பூர்வமா, அதனால சிபாரிசும் செய்யலாம். இப்ப நீங்களும் நம்மளும் ஒரு பேச்சுக்கு யோசிப்போம், ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட வந்து இப்படி ஒரு சிபாரிசு செஞ்சிருந்தா நம்ம என்ன செய்வோம், எப்பமா ஏத்துக்கிற மாட்டோமா, அந்த மாதிரி ஏத்துக்கறல, அந்த மாதிரி ஏத்துக்கறலைங்க. அந்த மாதிரி ஒரு இடக்கு கேள்வியா கேட்குது, என்ன கேட்குது, ரசூலுல்லாஹ் இது நீ கட்டளையா சொல்றீங்களா சிபாரிசா சொல்றீங்களான்னு. கட்டளையா சொன்னா நான் ஏத்துக்கிறேன், பரிந்துரையா சொன்னா நான் இல்ல நான் முறிச்சுக்கிறேன். அண்ணனுக்கு இதாங்க ஆதாரம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா பரிந்துரையாத்தேன்னு சொல்றேன். சட்டமா சொல்ல முடியாது, சட்டத்துல தானே ரசூலுல்லாஹ் தானே அனுமதி கொடுத்தது, நிக்காக முறிச்சுக்கறலாங்க கூடிய அனுமதியை கொடுத்தது யாரு, ரசூலுல்லாஹ் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க சிபாரிசு செய்யலாம், முறிச்சுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, முறிக்கவும் செய்யலாம், சேர்ந்து வாழலாம். அம்மா இது சேர்ந்து வாழுமா நல்லதுன்னு சொல்றாங்க, அந்த பொண்ணு எடுத்துக்கறலன்னு சொன்னா நபியுடைய சொல்லு இங்க அங்கீகாரத்துக்கு உள்ளது அல்லங்கிற அர்த்தமா, அல்லது அந்த பொண்ணு தப்பு செஞ்சிருங்கிற அர்த்தமா, நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு தப்புங்கிற அர்த்தமா, அல்லது அந்த அம்மா பெண்ணு செஞ்சது தப்புங்கிற அர்த்தமா? என்னங்க, அந்த அம்மா செஞ்சது தப்புன்னு போயிட வேண்டியதானே. இவர் இந்த மாத்தமா பிடிச்சுக்கிட்டாரு, என்ன பிடிச்சாரு பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கூட நம்ம மறுத்துருச்சு. அப்ப இதுல இருந்து தெரியுது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்ல ஏற்கணுங்கிறது இல்ல, எது வஹியா சொன்னாங்களோ ஏத்துக்கணும், இது சுயமா சொன்னது ஏத்துக்கிற வேண்டியது இல்ல. இப்படியா நபியை பங்கு போட்டது என்ன ஆகும் இது? இந்த மாதிரி என்ன விளங்கி இருக்கணும், அந்தமா பாவம் கேட்காம போனது அந்த மாளுக்கு நட்டம். கடமை இல்லைன்றாலும் சொல்ல நபியுடைய சிபாரிசை ஏத்திருந்தா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பரக்கத்தை பார்த்திருக்கும், ஏகப்பட்ட ரஹமத்தை பெற்றிருக்கும், ஏகப்பட்ட பாக்கியங்களை பெற்றிருக்கும்.
அந்த பாக்கியம் இல்லாம போயிருக்கும். சட்ட ரீதியா குற்றவாளி இல்லைன்னு சொல்ல, குற்றவாளி இல்லைன்னு ஆனாலும் பெற வேண்டிய பாக்கியம் இல்லாம போச்சா இல்லையா? நபியுடைய சிபாரிசுக்கு மீறின ஒண்ணு இருக்குதா? அவங்க விரும்புறாங்கன்னா ஏத்துக்கிறணுமா இல்லையா? ஏத்துக்கிறலன்னு சொன்னா அந்த பெண்ணு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம். தப்புன்னா என்ன, பெரிய குற்றவாளின்னு சொல்ல மாட்டோம், பெற வேண்டிய பாக்கியத்தை விட்டு நிர்கதியா போயிட்டாங்க, பாக்கியம் மற்றவங்களா போயிட்டாங்க. லாபத்துல நட்டம், முதலுக்கு நட்டம் இல்ல, எதுல நட்டம்? லாபத்துல நட்டம். 1 லட்ச ரூபா ஒருத்தன் காசை கொடுத்திருந்தீங்க, 3 வருஷமா வச்சிருந்தேன், 4வது வருஷமா 1 லட்சத்தை திரும்ப கொடுத்தான்னு வைங்க, எந்த லாபமும் தரல, இது நல்லதுன்னு ஏத்துக்குருவோமா? பாவி 3 வருஷமா என் காசை வச்சிருந்து கடைசியில் அந்த காசை தான் கொடுத்தேன்னு சொல்லுவோமா இல்லையா? அசலுக்கு மோசம் இல்ல, லாபத்துல நட்டம். அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சது லாபத்துல நட்டம். இதை எப்படி விளங்கணும்? இன்னொரு சம்பவத்தோட இது ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஜுலைபீப்னு சொல்லி. ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் பங்கரையா இருந்தார், கருப்பு, ஆளும் கொஞ்சம் குட்டை, உருவமும் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால ரொம்ப காலமா கல்யாணமாகாம இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏப்பா நீ கல்யாணம் முடிச்சுக்கிற மாட்டியான்ட்டு. அப்ப அவர் சொன்னாரு, நாயகமே வல்லாஹி அன காசிதுன், நான் ஒரு மட்டமான ஆளு, எனக்கு யாரும் பொண்ணு தர போறாங்கடா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, வல்லாஹி மா அன்த பிகாசிதின் இன்தல்லாஹ், நீ அல்லாஹ் இடத்துல மட்டமான ஆள் இல்லப்பா, உனக்கு நான் பொண்ணு பார்க்கிறேன் நாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு நான் பொண்ணு பார்க்கிறேன் நாங்க. அவருக்கு சந்தோஷம். ஏழை எளியவங்க அத்தனைக்கும் தான் ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வுக்கு பொறுப்பேற்றவங்க. சொன்னாங்க, பொண்ணு நான் பார்க்கிறேன்ப்பா. ஒரு சஹாபி, அங்கே அன்சாரி சஹாபி இருந்தார், அவர் வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு தகுதியான ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க. அன்சாரி சஹாபியை கூப்பிட்டு, உங்கள் வீட்டில் உங்கள் மகன் இருக்குது, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது, நான் பொண்ணு கேட்டால் தருவீங்களான்னு கேட்டாங்க. அவர் என்ன விளங்கிட்டார், ரசூலுல்லாஹ் தனக்கு கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, இப்போ அலர்ராசி வல்லைன்னு தலைமையில கொடுக்குறே ரசூலுல்லாஹ், உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேனா, குதிக்க ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ் சொன்னா, அவசரப்படாதப்பா, எனக்கு இல்லை, எனக்கு இல்லைப்பா, வேற யாருக்கு? ஜுலைபீபுக்கு. ஜுலைபீபு ஃபேமஸான ஆளு, அங்கே பள்ளியாசல் இருந்துட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு கிடந்தவர். அவர் தலையை சொரிய ஆரம்பிச்சார். ஜுலைபீபுக்கா? பொதுவாக நம்ம தப்பிக்கிறதுக்கு சொல்லுவோம், வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லுவோம் பாருங்க, ஓடுறதுக்காக நீ சொல்லுவோம் பாருங்க. அவரு என்ன செஞ்சாரு, வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லா, என்ன இருந்தாலும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மைதான்ப்பா, வீட்லையும் கேட்கணும், பிள்ளைய கொடுக்குற விஷயம் கேட்டு வாங்கணும். இந்த மனுஷன் வீட்டில் போய் ரசூலுல்லாஹ் சஸ்பென்ஸா சொன்னது மாதிரியே கேட்கிறாரு. விஷயம் தெரியுமா? என்னங்க, ரசூலுல்லாஹ் மகளை பொண்ணு கேட்டாங்க, கொடுக்குறேன்னு சொல்ல வேணாமா? உடனே அந்தம்மா கொடுத்துருக்க வேணாமா? நானும் இப்படித்தான் அவசரப்பட்டேன், கடைசியில் தனக்கு கேட்கலையா, வேற யாரு கேட்டாங்க? ஜுலைபீபுக்கு கேட்டாங்க. அந்தம்மா தலையை சொல்லிச்சு. சொல்லிச்சுட்டு, என் பிள்ளைய இந்த வசதியான வீட்டிலாம் கேட்டாங்க, அழகான மாப்பிள்ளைக்கெல்லாம் கேட்டாங்க, இந்த வங்கிஷ மாப்பிள்ளைக்கெல்லாம் கேட்டாங்க, ஜுலைபீபுக்கு எப்படி கொடுக்கறது? வேலை இல்லாத மனுஷன், உருவமும் நல்லா இல்லை, குட்டையாகவும் இருக்கிறாரு, கருப்பாகவும் இருக்கிறாரு, இவருக்கு போய் எதாவது சொல்லி தட்டி விட்டுருங்க அப்படின்னு அனுப்பிச்சு. எனக்கு அதுதான் அபிப்பிராயம், நானா தலையை கொடுக்கக்கூடாது, ஓன் தலையை வச்சு தான் நான் காப்பாற்றணும்னு நினச்சி உன்கிட்ட வந்து கேட்டு போகிறேன், நான் போய் சொல்லிடுறேன் ரசூலுல்லாஹ்ன்னு கிளம்புறார். கிளம்புன உடனே ஹதீஸில் வருது, வீட்டுடைய மூலையிலிருந்து அந்த மணப்பெண் இந்த உரையாடலை கேட்டுச்சு. பாப்பாவும் உமாவும் பேசிக்கிட்டு அந்த உரையாடல் அந்த பெண்ணு கேட்டுட்டு, பாப்பா கூப்பிட்டு சொல்லுச்சு, பெண்ணு கேட்டது யாரு, யாருக்கு கேட்டால் என்ன, கேட்டது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க நீங்க மறுக்கவா போறீங்க? நபி என்னைய பொண்ணா கேட்டா என்னை வீணாக்க ஒரு காலத்தில் அவங்க செய்ய மாட்டாங்க, என் வாழ்க்கை மிளறும், நான் அந்த மாப்பிளையே தான் கட்டு வேண்டுச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த பெண்ணு உத்தமியா, அந்த பரீரா உத்தமியா? மறுத்துச்சே, அந்த மாதிரி செஞ்ச செயல் நல்லதா, இந்த பெண்ணு செஞ்சது நல்லதா? ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா? மக்களுக்கு மத்தியில் எதை சொல்லணும்? பரீராவுடைய விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு மதிப்பு இல்லைன்னு ஆக்குறதா, அல்லது இந்த சஹாபிய பெண்மணி சிறுவயது மணமகள் தன்னுடைய வாப்பாவை எதிர்த்து பேசி, உம்மாவை எதிர்த்து பேசி, எங்க நபி என்ன வீணாக்க மாட்டாங்க, அவங்க பெண் கேட்டதை நீங்க மறுக்கவா போறீங்க? தடுத்தாங்களே. அப்ப வாப்பா சொன்னா, உன் வாழ்க்கைக்கு தான் நான் சொன்னோம், நீயே சம்மதமா இருந்தா நானும் சம்மதம். போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஓட்டமா ஓடி போய் நடந்த உரையாடல்களை சொல்லி கடைசியே புள்ள இதை சொல்லுச்சுன்னு சொன்ன உடனே எங்க நபி 2 கையையும் தூக்கி, அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர சப்பா,
வலா தஜல் ஐஷஹா கத்தாம். ஹதீஸ்ல வாசம் வருது, அல்லாஹ்வே அந்த பெண் மீது நலவை கொட்டோண்டு கொட்டு, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்திலும் கஷ்டத்தை வச்சிராத. எங்க நபி துஆ செய்தாங்க. இதுதாங்க பாக்கியம், ஏத்துக்கிட்டதனுடைய கிடைக்கக்கூடிய பாக்கியம் இது, லாபத்துடைய பலன் இது. ஹதீஸ்ல வருது, மதீனாவுல அந்த பெண்ணை விட வசதியாக எந்த பெண்ணும் இருக்கல. இது மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லு, நபி மேல இருக்கக்கூடிய முஹப்பத்தை காட்டு. அந்த நடந்துகிட்டதை எடுப்பியா? பரீராங்கிற பெண்மணியினுடைய சிந்தனையில தப்பா நடந்துருச்சுன்னா அதை தூக்கி போட்டு நபியை பங்குபடுத்தி அங்கே வஹியா இருந்தா ஏத்துக்க, ரையா இருந்தா தள்ளீருன்னு சொல்றது இது நல்லதா? சிந்திச்சு பார்க்கிற சகோதரர்களே, அந்த இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், பல கூட்டத்தில் பேசுறோம், பல இடத்துல கேட்டுட்டீங்க, திரும்பவும் ஒரு சரியான வழிகாட்டுதல் நினைச்சா இந்த வழிகாட்டை எங்க தான் நம்ம போய் சொல்றது? அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் சத்தியத்தை சத்தியம் என்று விளங்கி அதை செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தவறை தவறென்று விளங்கி அதை விட்டு ஒதுங்குவதற்கு நமக்கு பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. பயானம் முடிச்சுக்கிறோம், அரை மணி நேரம் இருக்கு. என்னுடைய கேள்வி பதில முடிஞ்ச வரைக்கும் சுருக்கி இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். எத்தனை தடவை வரைக்கும் தொழ வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஜனாசா மீது தொழு வைக்கிறது ஒரு தடவை தான். அதை வச்சுக்கிட்டே பல தடவை தொழ வைக்கிறதுக்கு அது மார்க்கத்தில் அந்த மாதிரி நமக்கு சட்டம் சொல்லப்படலை. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஜனாசா தொழு வைக்கப்பட்டது. பல தடவை தொழு வச்சாங்கன்னா இங்கே இமாம்கள்னு யாரும் இல்லை, தனித்தனியாக தொழுதுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு முறை தான் தொழு வைக்கப்படும். பின்னால் வச்சவங்களாம் திரும்ப தொழுகிறதுக்கு அதுக்கு மார்க்கத்தில் அதுக்கு சரியான ஒரு ஆதாரங்கள் இல்லை. அதே மாதிரி ஒரு பெண் ஜனாசாவிற்கு ஒரு ஆண் இமாமாக நிற்க அவனுக்கு பின்னால் எவ்வித திரையும் இல்லாமல் பெண்கள் மாமூமாக நின்று தொழுவது கூடுமா? ஜனாசா தொழுகைக்கு பின்னால் ஆம்பளைக்கு பின்னால் பொம்பளை நிற்கலாமான்னு கேட்குறாங்க. அது நிற்கிறதுக்கு மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் எங்கேயும் நிப்பாட்டினதா நமக்கு இல்லை. ஒரு ஹதீஸ் வருது, ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஹதீஸில் வருது, இந்த ஜனாசாவை பள்ளிக்குள்ளே வச்சு தொழ வைங்க, நாங்கள் நின்று தொழுதுக்கிறோன்னா அவங்க வீட்டில் நின்று தொழுதாங்கன்னு வருது. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து தொழுதாங்க, உள்ளே வரல, பள்ளிக்குள்ளே வந்ததாக இல்லை. அதனால் அது யாருமே அதை எடுத்துக்கல. பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, ஜனாசாவை பின்தொயர்ந்து போகக்கூடாதுங்கிற ஒரு அதிசய அடிப்படையாக வச்சு இந்த தொழுகைக்கு அவங்க வரக்கூடாது, அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய சட்டமும் இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு பள்ளியுடைய இமாமை விட அந்த ஜனாசாவுடைய பொறுப்புதாரி தகுதி படைத்தவரான பொறுப்புதாரி தொலை வைக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்குமே ஆனால் தொலை வைக்கலாம். அதை விட்டு போட்டவன் இஷ்டத்துக்கு தொலை வைக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, ஓஹோன்னு கொள்வது ஒரு ஊரில் நடந்துச்சு. ஊர் பேரை கூட சொல்லலாம், சித்தையங்கோட்டையில் நடந்துச்சு. ஒரு பயப்படுத்தான் தொழு வைக்க, எங்கள் அம்மாவுக்கு நான் தான் தொழு வைப்பேன்னு நின்றான். அந்த இமாமு போனான்னு விட்டுட்டாரு. நின்று ஆரம்பித்தான் பாருங்க, சூரிய ஃபாத்தியா ஓதி, அதுக்கு பிறகு என்னென்னமெல்லாம் பெரிய சூறாவெல்லாம் ஓத ஆரம்பித்தான். அல்ஹம்து சூறா ஓதி போட்டு பெரிய சூறா ஓதி அதிலே உட்காந்துக்கிட்டு 20 நிமிஷம் தொழு வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஜனங்கள்லாம் கடுப்பாகி தொழுகையை விட்டுட்டு அப்புறம் மொத்துன்னு மொத்தி கடைசியாக சரி பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்கிட்டு வைங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு போடுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த உரிமை இல்லை. தொழு வைப்பாங்க, சுண்ணத்துப்படி தொழு வைப்பாங்க, முறையாக தொழு வைக்க தெரிந்தவங்க அப்படின்னா வழி தொழுகிறதுல தவறும் அல்ல, தொழு வைக்கவும் செய்யலாம். காலத்தின் கட்டாயம் கருதி எனக்குறி பெண்களை வலுக்கட்டாயமாக போராட்டம் ஆர்ப்பாட்டம் என கூட்டி செல்கிறாளே, நம்ம தொழுகைக்கே வர வேணான்னு இருக்கிறோம். ஏன்னா தொழுகைக்கே வர வேண்டான்னு இருக்கிறோம். நீ கூட்டம் நடத்தவும் அங்கே என்ன நடக்குதுன்னு என்னைய விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். எந்த மாதிரி சவுண்டுலாம் இங்கே ஆகிறது, எப்படிப்பட்ட கூக்குரல் கேட்டால் உடனே யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் போனாங்கிற அந்த ஹதீஸை தூக்கி வச்சுக்கிட்டு பொம்பளைகளை சத்தம் போட விட்டு அங்கே வந்துக்கிட்டு அவன் க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அங்கே பூராமே மீடியாக்களில் இது மார்க்கத்துக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத வேலை, தேவையில்லாத வேலையை இதை ஒரு ஆகும்னு சொல்றதுக்கு எந்த அடிப்படையும் இல்லை. தொழுகையில் பெண்கள் நின்ற காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இமாம் தப்பு செஞ்சுட்டா ஆம்பளையா இருந்தா சொல்லி கொடு, வாயால சுபஹானல்லாஹ்னு சொல்லு. ஆம்பளை மறந்துட்டான், பின்னால பொம்பளை தொழுகக்கூடிய காலத்தில் பொம்பளைக்கு இமாம் தப்பு செய்கிறாரு, 2வது ரக்காத்துல உட்காராம 3வது ரக்காத்துல எந்திரிக்கிறாரு, ஆம்பளையே கவனிக்காம இருந்துட்டாங்க. பொம்பளை கவனிச்சுட்டா அவ சுபஹானல்லாஹ்னு சொல்ல ரசூலுல்லாஹ் கையை அடிச்சு காட்டுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தில் கூட பெண்ணுடைய குரல் வெளியே வரக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. தொழுகையை சொல்லி கொடுக்கிற நேரம் வெறும் ஒரு சுபஹானல்லாஹ் தான் சொல்லணும். அந்த சுபஹானல்லாஹ் கூட நீ சொல்லாத, ஆம்பளை சொல்லட்டும். நீ எடுத்து காட்டணும்னா என்ன செய்யணும்? கையை தட்டி காட்டுனாங்க. இப்படி தொழுகையில கூட ஒரு சுபஹானல்லாஹ் சொல்றத கூட ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. பொம்பளை குரல் அமிங்கி இருக்கணும்னு சொன்னாங்க. இங்க ஜே போடுறதுக்காக கூட்டு போறது, ரோட்ல கத்த விடுறதுக்காக பொம்பளை கூட்டு போறது,
அறவே அனுமதி இல்லை சொல்ல. ஒரு பெரிய மோசமான வழிகாட்டுதல். என்னுடைய சகோதரிகளுக்கு நான் தாழ்மையோடு சொல்லிக்கிறேன், இதனால மார்க்கத்தில் நன்மை கிடைக்கும்னு நினைச்சிருக்கீங்களா? எந்த வழியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே நபியை முழுமையா முன்மாதிரியா ஏத்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த செயல்கள்லாம் செய்ய மாட்டாங்க. சில வழிமார்களையும் மதுஹப் இமாம்களையும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளானவர்களா? இவ்வளவு நேரமா அந்த விமர்சனம் தானே செஞ்சேன். வழிமார்களையும் இமாம்களையும் குறை சொல்ற ஆளுக இவங்க எப்படி இருக்கணும் அதோட யோசிச்சு பார்க்கணும். எங்க இமாம் மேல என்னைக்காவது பொம்பளை கேசு வந்துச்சா? அபூ ஹனீஃபா மேல இந்த மாதிரி பொம்பளை தப்பா நடந்தாரு, இங்க காட்டவா உனக்கு? இங்க காட்டவான்னு மதுரையிலேயே நடந்துச்சு. காஜிமார் தெருவில் இன்னும் ஆளு இருக்கிறாங்க தெரியுதா? கிலாஸை தட்டி பொம்பளையில கூப்பிட்ட சம்பவம்லாம் நடச்சு அடிச்சு பிடிச்சி ஒடிச்சு போட்டானுங்க. ஓடினதுதான் மெட்ராஸுக்கு தெரியுதா? காரியம்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம நபிமார்களையும் வழிமார்களையும் விமர்சனத்துக்குள்ளாக்குறவங்களா? எங்க இமாம்கள் மேல இப்படி குறை வந்ததா சொல்லுங்க? எந்த இமாம் மேலையும் இல்லை. அபூ ஹனீஃபா, ஷாஃபி, அம்பலி, மாலிகி, ஔசாஇ, சௌரி எவரா வச்சா வச்சுக்கோங்க. அதனால விமர்சனத்துக்கு முழுமை உள்ள ஆளுக இந்த ஆளுக. எத்தனை கேசெல்லாம் எடுத்து காட்ட முடியும். ஆனா அதெல்லாம் தனிப்பட்ட இதா போயிடுவாங்கிறக்கான நம்ம மேடைகள் அது பெருசுபடுத்துறது இல்லை, பேசுறது இல்லை. அவங்க பேச ஆரம்பிக்கிறதுனால சொல்றேன், விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ போய் விமர்சிக்கிறதா? யார போய் விமர்சிக்கிறது? என்னைய ஒரு இடத்துல ஒரு தடவை என் மேல போலீஸ் கேஸ் ஒன்று இருந்துச்சு, வரதட்சணை கேஸ்ல ஒன்று நடந்துச்சு. எல்லா இடத்துலையுமே நோட்டீஸை கையில் கொடுக்க ஆரம்பிச்சானுங்க. ஒண்ணுதான் வால் போஸ்ட் ஒட்டுறது, வரதட்சணை கொடுமையாளரே வருகன்ட்டு நமக்கு வரவேற்பு. தப்பா என் பேரையும் குடும்பத்தில் சண்டையில் போலீஸ் போடும்போது எல்லா பேரையும் சேர்ந்து கேஸை போடுவான். கடைசியில் அது வாபஸ் ஆச்சு, என்னமோ ஆகிப்போச்சுன்னு வைங்க. எல்லா இடத்துலையும் இப்படியே செஞ்சானுங்க. நானும் பொறுத்து பார்த்துட்டு மெட்ராஸில் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், மாப்பிள்ளை இனிமேல் நான் பேச போறேன்னு. நீ செஞ்ச கொலை, நீ அடிச்ச கொள்ளை, நீ வச்சுக்கிட்ட பொம்பளை தொல்லை, இதெல்லாம் நாளையிலிருந்து பட்டியலிட போறேன்னு. அன்னைக்கு விட்டானுங்க நோட்டீஸை விட்டு, இதுக்கு பிறகு கொடுக்கறதே இல்லை. நம்மளை மறந்துட்டானுங்க சுத்தமா. அவ்வளவு மோசம், அவ்வளவு. எந்த மாதிரியெல்லாம் நம்ம அதெல்லாம் பேசணும்னு சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால வழிமார்களையும் மதுஹப் இமாம்களையும் குறை சொல்லி பேசுற அளவுக்கு நான் அவங்களையெல்லாம் நபிமார்களா சொல்லல. இமாம்கள் தான், அவங்க நபிமார்கள் அல்ல. அவருடைய ஆய்வுகள் கூட தப்பு கூட வந்திருக்கலாம், நிச்சயமா வந்திருக்க வேணும். அதனாலதான் நான் பல இடங்கள்ல இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை விட்டுட்டு வேற கருத்தை எடுத்து நடக்கிறோம். நம்ம அவங்கள பாதுகாக்கப்பட்டவர்கள், தப்பே செய்யாதவர்கள் எந்த காலத்திலையும் சொல்லல. எங்க மதுஹப் கிதாபுகளும் அதை சொல்லல. எங்க கிதாபுகள் சொல்லி இருக்கிறது மதுஹபுனா ஸவாபுன் யஹ்தமிலுல் ஹதா வ மதுஹபு கைரினா ஹதவுன் யஹ்தமிலு ஸவாப. துருல் முக்தாருடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க எடுத்து சொல்றாங்க, எங்க மதுஹப் சரின்னு நினைக்கிறோம், தப்பாவும் இருக்கலாம். எங்க கொள்கை இது. மற்றவங்களுடைய மதுஹப் தப்புன்னு நினைக்கிறோம், அது சரியாவும் இருக்கலாம். அப்ப நாங்க அதை சொல்றதும் சரி, தப்புக்கு இடமே இல்லை அப்ப நாங்க சொல்லவே இல்லை. அதனால இமாம்கள்ல தவறு கூட நடந்திருக்கலாம். நான் விமர்சிக்கிறதுக்கு அதை சொல்ற ஆட்கள் சொல்லிட்டாங்க, நீ என்ன புதுசாக சொல்ல போற? அது கிதாபுல எழுதியிருக்குது, ஷரஹ்கள்ல வந்திருக்குது, விரிவுரைகள் எழுதப்பட்டிருக்கு, ஓரவுரைகள் அது எடுத்து காட்டப்பட்டிருக்குது. நீ இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் அவங்களை செல்லா காசா ஆக்குறதுக்காக வேண்டி எங்கேயோ நடந்த ஒரு சில தவறுகளை பெருசுபடுத்தி எடுத்து பெருசா காட்டுறது, இது மகா பெரிய மோசடி. அந்த தகுதி உனக்கு இல்லை. நீ செய்திருக்கக்கூடியதை வேண்டாம், அதுதான் நான் கூட சொன்னேன். நீயும் நானும் வேண்டாம் பேசுவோம், என் தகுதியும் உன் தகுதியும் பேசுவோம். இமாமுக்கு ஒப்பிட்டுலாம் பேச வேண்டியதில்லை. நீ செஞ்சிருக்கிற அயோக்கியத்தனத்தையும் நான் செஞ்சிருக்கக்கூடிய ஏதாவது இருந்த அயோக்கியத்தனம் தான் காட்டுவோம்னு வர்றதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அப்படி ஆட்கள் இவங்க விமர்சனம் செய்வதற்கு உண்டான தகுதி உங்களுக்கு கிடையாது. தற்காலத்தில் பெண்கள் பள்ளியில் சென்றுதானே தொழ வேண்டும் என சில மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அது சரியா? பள்ளிக்கூட விழாக்களில் சிறு பிள்ளைகளை சினிமா பாடலுக்கு பாட ஆட அனுமதிக்கலாமா? விபரீதம் என்ன? இதெல்லாம் ஒரு சாதாரண கேள்விதான். பள்ளிகளில் பெண்கள் வரலாமா வரக்கூடாதா? வந்தா தொழுக கூடும். நான் இன்னைக்கும் சொல்றேன், இவர் கூடும்னு சொல்றாரு, வரக்கூடாதுன்னு சொல்றாரு, நம்மளை பத்தி விமர்சனம் செய்யறாரு. ஆட வந்து தொழுதா தொழுக கூடும், பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு யார் சொல்லுவா? ஒரு சாமியார் கூட பள்ளிக்கு வரலாம், அவன் தொழுகிறானா இல்லையா? வரலாமா இல்லையா? வர்றதல்ல, வருவது சிறந்ததா இல்லையா, இதுதான் பிரச்சனை. கூடுமா கூடாதாங்கிறது பிரச்சனை இல்லை. வந்து தொழுதா தொழுவு கூடத்தான் செய்யும், நம்ம இல்லைன்னு சொல்லல. வருவது சிறந்ததா, வீட்டில் தனியா தொழுகிறது சிறந்ததா? இதை எடுத்து பார்த்தா அப்ப ஹதீஸை நீங்க எடுத்து பார்க்கணும். இப்ப நபியை முழுமையா முன்மாதிரியா ஏத்துக்கிறதா இருந்தா எங்க நபி என்ன சொன்னாங்கிறத பார்க்கணும். எங்க நபி என்ன சொன்னாங்க? யாரு கேட்ட பெண்ணிடத்துல, அம்மா பள்ளிவாசல்ல இல்ல, உன் வீட்டுக்குள்ள தனி ரூம் இருக்குமே
அதுல தொழுகிறது தான் சிறந்தது நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தம்னவு இமா அல்லாஹி அல் மசாஜித வ புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன. பாதி ஹதீஸை சொல்றதே இந்த ஆளுகளுக்கு பழக்கம். பெண்கள் அனுமதி கேட்டா அனுமதி மறுக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிக்கு போக அனுமதி கேட்டா அனுமதி மறுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ் அப்படி சொல்றது. பின்பகுதியில் வருது அதே ஹதீஸுடைய பின்பகுதி, அம்மா பெண்கள் பள்ளிக்கு வருவது சிறந்ததல்ல, அவங்க வீடுகளில் தொழுவதுதான் சிறந்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த பின்பகுதியில் சொல்லி ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க, நீங்க தடுக்காத நான் தடுக்கிறேன். நீ தடுத்த கேட்க மாட்டாங்க பொம்பளைய. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நான் தடுக்கிறேன்னு தடுக்கிறாங்க. நீங்க தடுக்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். நீங்கள் பள்ளிகளை விட உங்களுடைய வீடுகளில் தொழுகிறதா சிறந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நபி எப்படி சொன்னாங்களோ அப்படித்தானே கேட்டு போனோம். உம்மே ஹுமைதே சாயிதியான்னு ஒரு பெண்மணி, சஹாபிய பெண்மணி வந்து கேட்கறாங்க, எங்க புருஷமாரெல்லாம் பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாயகமே, உங்களுக்கு பின்னால நின்று நான் தொழ விரும்புறேன், உங்க தொழுகை எனக்கு கிடைக்கணும். பாருங்க அந்த மாதிரி சொல்றது. அதனால நீங்க என்ன அனுமதி விடுங்கடாங்க. ஹதீஸ் அபூ தாவூத் ஷரீஃப்ல இருக்குது, இங்க எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு ஹுமைத் உங்களுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், உங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. எனக்கு பின்னால் நீங்கள் மஸ்ஜித் நபவியில் தொழுவதை விட உங்களுடைய வீட்டின் தனி அறையில் தொழுவதுதான் உங்களுக்கு சாலச் சிறந்தது. அனுமதி கேட்ட நேரத்துக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி அனுப்புனாங்க. ஹதீஸ்ல வருது, இந்த பேச்சை கேட்ட உடனே உம்மு ஹுமைத் சாயிதி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வெளியே ஜனாசாவா தான் வந்தாங்க, பள்ளிக்கு வரல. இது எங்களுடைய சஹாபிய பெண்மணி, நபிய முழுமையா முன்மாதிரியா ஏத்துக்கிட்ட பெண்மணிகளுடைய சகோதரிகள், அப்படி நடந்தவங்க. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்ட நேரத்தில் கூட இப்படி சொல்லி தடுத்தாங்க போது, நீ பள்ளிக்கு கூப்பிடுறதும் அல்லது பள்ளிக்கு வருவதை சிறப்புன்னு காட்டுறதும் இதுக்கு நன்மை கூட கிடைக்கிறதும் ஹதீஸ்ல வருது. ஒரு ஆம்பளை பள்ளியாசல்ல ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்குது. ஒரு பொம்பளை வீட்டுல தனியா தொழுதா அவளுக்கு 27 மடங்கு நன்மைனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியில வந்து தொழுதா ஒண்ணுக்கு ஒண்ணு தான் கிடைக்கும், கூடும் கூடாதுன்னு சொல்லல, ஒண்ணுக்கு ஒண்ணா கிடைக்கும். வீட்டுல தொழுதா ஹதீஸ்ல 25 27 நன்மை கிடைக்குது. பொம்பளைக்கு இந்த சிறப்பை சொல்லி இருக்கும் போது பள்ளிக்கு கூப்பிடுறதுங்கிறது ஹதீஸை ஏத்துக்கிட்டது அல்லது ரசூலுல்லாஹ்வை வழிகாட்டியா முன்மாதிரியா ஒத்துக்கிட்டவங்களுடைய பழக்கமா இருக்க முடியாது. பள்ளிக்கூடங்கள்ல சினிமா பாடலுக்கு ஆட விடலாமா பாட விடலாமா? ஆட விடக்கூடாது. ஏன் அந்த இதை போக்கணும்? எதுக்கு ஆடலுக்கும் பாடலுக்கும் போட்டு நம்முடைய பிள்ளைகளை அதை பயன்படுத்தணும்? நல்ல வழிகளில் பயன்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். சஹாபா பெருமக்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொண்டார்கள். இரு பிரிவா 10,000 சஹாபா பெருமக்களை பிரிந்து போர் புரிந்தார்கள் என்று டிஎன்டி தலைவர் PN ஒரு பயானில் கூறினார். அது உண்மையா? சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை, யுத்தம் நடந்துச்சான். ஆனால் சஹாபாக்களாக எல்லாரும் இல்லை, நீங்கள் அதை விளங்கிக்கிறணும். நான் கூட இந்த விவாதத்தில் கூட எடுத்து சொல்லும்போது சொன்னேன், 10,000 பேர் வேணாம், ஒரு 100 பேரை நீங்கள் எடுத்துக்காட்டுங்க, நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். 100 சஹாபிகள் நடந்ததாக யுத்தத்தில். ஹதீஸுடைய அந்த வரலாற்றுடைய விவரங்கள் படி ஒரு 30-40 பேர் சஹாபாக்கள்ல கலந்துக்கிட்டாங்க. மற்றவங்க பூரா சஹாபாக்கள் அல்ல. யுத்தங்கள் நடந்தது, நடக்கக்கூடாதது தான் நடந்துச்சு தான். ஆனால் நடந்தது காரணத்தினால இன்னைக்கு யுத்தம் செய்யுங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோமா? அது தப்புன்னு நம்ம இப்போ நினைக்கும் போது அதை பின்பற்றலாமா? தவறு நடந்திருக்கலாம், கருத்து பரிமாற்றங்களை தவறு நடந்திருக்கலாம். சஹாபாக்களை முழுமையா பாவமே செய்யாதவங்க நம்ம சொல்றோமா? நல்ல வித்தியாசம் வழங்கிக்கிறணும். நபிமார்களை நம்ம மஅசூம்ங்கிறோம், பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். சஹாபாக்களை நாங்கள் மக்ஃபூருங்கிறோம், மன்னிக்கப்பட்டவர்கள்ங்கிறோம். அவங்க பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவங்கன்னு சொல்லல, அவங்க செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹ் நான் பொருந்திக்கிட்டேங்கிறான், நீ ஏடா உனக்கு ஏண்டா வழுத்து வழுகுது? குதிரை கொள்ளு திண்டுச்சா கழுதைக்கு வைத்து வலிக்குமா? அந்த மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சிறப்பு பட்டம் கொடுத்துருக்கா, உனக்கு ஏன் வைத்து வலிக்குது? அப்புறம் அவங்களை பத்தி நீ விமர்சிக்கணும். அந்த சஹாபாக்கள்ல நடந்த விஷயங்களை பின்னால விமர்சிக்காதன்னு ரசூலுல்லாஹ் தடை போட்டாங்களா இல்லையா? நபிக்கும் தெரிஞ்சுதானே இருந்துச்சு, பின்னால் எப்படி நடக்கும்ங்கிறது நபிக்கு விளங்கித்தான் இருந்துச்சு. ஆனா அதை பத்தி விமர்சிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தகிதுஹும் கர்தம் மின் பாதி. என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடந்துக்குங்க, எனக்கு பின்னால் எனது சஹாபாக்களை மேடை போட்டு விமர்சிக்காதீங்க, பேசாதீங்கடாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஏன் பேசுற? நீ அவங்க யுத்தம் நடந்துச்சா அவங்க போய் அவங்களுக்கு பதில சொல்லிக்கிடுவாங்க. அலி சரியா முஆவியா சரியா? நீ யாரா ஜட்ஜா? நீ தீர்ப்பு சொல்லவா? அவங்க அல்லாட்ட போறாங்க, என்ன நடந்துட்டு போறாங்க. முஆவியாவுக்கு தபால் வந்துச்சு ரோமுடைய தேசத்துல இருந்து,
அலி உங்களோட சண்டை போடுறான்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு சப்போர்ட்டானுடைய படைகளை அனுப்புறேன்னு சொல்லி தபால் எழுதுனதுக்கு ஹஜ்ரத் முஆவியா என்ன சொல்லி அனுப்புனாங்க தெரியுமா? வரலாறுல எழுது. ரூமுடைய நாயே அவங்க எழுதுனது, ரோமானிய நாயே, எங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டையை பயன்படுத்தி முடிச்சு போடவா பாக்குற? நீ ஒரு சமயம் படை எடுத்துட்டு வந்தா என்னுடைய சகோதரன் அலிக்கு பின்னால நின்று உன்னை நான் கொள்ளு வேண்டாம். இது அவங்களுக்கு இருந்த ஈமான். இது அலியும் முஆவியாவும் மோதிக்கிட்டாலும் எதிரி ரூம்ல இருந்து வந்தாண்டா அலிய முன்னால நின்று நான் படை வீரனா நின்று உன்னோட மோதுவேன். இது ஹஜ்ரத் முஆவியாவுக்கும் அலிக்கு இருந்த சம்பந்தம். அந்த கல்புடைய தொடர்பு நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு நீ இதை பெரிய பெருசா பேசி இங்க வந்து சாதாரண ஒரு பதவிக்கு வெட்டுவேன் குத்துவேங்கிற, தலை உருளுங்கிற, பத்திரிக்கை போச்சுன்னு பேசுற. இந்த மாதிரியா சஹாபாக்கு அடிச்சுக்கிட்டாங்க? சஹாபாக்கு அடிச்சதுடைய அடிப்படை வேற. சண்டை ஓடுறது பதவிக்கா சண்டை ஓட்டாங்க? சண்டை ஓட்டுறது எதுக்கு? அது பெரிய நீண்ட வரலாறு. அது உஸ்மான் ரதி எல்லாரும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது முஆவியா சொல்றாரு கொண்டவங்க பழி வாங்குங்கிறாரு. அது அலி சொல்றாங்க யாரை பழி வாங்குறது, எவனை கேட்டாலும் நான் தான் கொண்டேங்கிறான். ஃபித்னாவுடைய குழப்ப காலம் அது. ஏராளமான பேர் முன்னால வர்றாங்க. அவர் சொன்ன யாரை கொலை பண்றது, யாரை பழி வாங்குறது? இவங்களுக்கு பழி வாங்க முடியல, அவங்க பழி வாங்கணுங்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை. வேணும்னா எனக்கு சண்டை, எனக்கு பதவி, உனக்கு இல்லைன்னா ஒரு கலீஃபாவை கொலை செஞ்சவங்களை நீங்க பழி வாங்கணும்னு அவர் சொல்றாரு. இவர் பழி வாங்க முடியாத நிலைமையில இவர் இருக்கிறார். இதனால வந்த சண்டை தானே தவிர பதவி மோகம் அல்ல. நான் கேட்கிறேன், ஒரு சமயம் ஹஜ்ரத் முஆவியா ஜெயிச்சு பின்னால வந்துட்டாரு, அவரை யாரை பழி வாங்கினாரு? யாரையும் பழி வாங்கலையே, வாங்க முடியல. ஏதோ நடந்துச்சு, அவங்க இந்த விஷயத்துல தான் மோதிக்கிட்டாங்களே. அல்லாம ஒரு கலீஃபாவை கொலை செஞ்சவங்களுக்கு பழி வாங்க முடியல இந்த பிரச்சனையை தவிர நான்தே கலீஃபா நீதே கலீஃபா இந்த சண்டை வரல. எனக்கு தான் பத்திரிக்கை, உனக்கு தான் பத்திரிக்கை சண்டை ஓட்டாங்க. நான் தான் தலைமை, நீ தான் தலைமை சண்டை ஓட்டுக்கிட்டாங்க. அது இல்ல சகோதரிகளே, தவறான கருத்தை மக்களுக்கு மத்தியில சஹாபாக்களை மரியாதை குலைக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சி. சூனியம் இருக்குதா, சிலர் இல்லை என்று நிறுத்ததா கூறுகிறாளா? இதை சொல்லிட்டேன் நான். சூனியம் உங்களுக்கு வந்துச்சோ வரலையோ ரசூலுல்லாஹ் இருக்குங்கிறாங்க, அது நிச்சயமா இருக்கு. நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழ வைக்கவில்லை என்று சிலர் கூறுகிறார்கள். தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு ஜனாசா தொழுகை இருக்கிறதா இல்லையா? தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுல இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. இமாம் அஹமது ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஹதீஸுக்கு யாரோ அஹமது முகமது நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்கன்னு நினச்சிக்கிறாதீங்க. பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளை கொண்ட மேதாவிகள் ஹதீஸுகளை ஆய்வு செஞ்சதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, ஊருடைய தலைமை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க தொலை வைக்கக்கூடாது, சாதாரண ஆட்கள் தொழுது வச்சுக்கட்டும். முக்கியமான பெரிய இமாமா இருக்கிறார், அவர் தொலை வைக்கணும், நாயிப் இமாம் தொழு வச்சுக்கட்டும். அப்படிங்க அது காரணம் என்ன? அடுத்து எவனும் தற்கொலை செய்யறதுக்கு தைரியம் கொள்ளக்கூடாது. ஜனாதா கூட நமக்கு நல்ல ஆள் தொழ வைக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாத்துல தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய குற்றம் இருக்குது. அடுத்தமே அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் சொன்னாங்க. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் என்ன வருது, முஸ்லிம் ஷரீஃபுடைய கருத்து வருது, உத்திய பி ரஜுலின் கத்தல நஃப்ஸஹு பி மஷாகிஸ ஃபலம் யுஸல்லி அலை. இது வேற ரிவாயத்துக்கல்ல, அம்மா அனா ஃபலா உஸல்லி அலை. ஹதீஸுடைய கருத்து என்னன்னா, ஒரு மனுஷர் வந்தார், ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால கொண்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹ் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேறு ரிவாயத்தில் வரும்போது நான் என்னமோ தொலை வைக்க மாட்டேன் சொன்ன வார்த்தையை நல்லா பார்த்துக்கிறேன். நான் என்னமோ தொலை வைக்க மாட்டேன்ப்பா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க யாராவது தொலை வச்சுக்கோங்க. அம்மா அன ஃபலா உஸல்லி அலை இந்த வாசகத்தொடர் அரபியுடைய இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். தன்னை தடுத்துக்கிறாங்க, பிறரை தொலை வைக்க தூண்டுறாங்க. எப்படி ஒரு கடன் வாங்கிட்டு ஒருத்தன் ஜவுத்தா போயிட்டான், அந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவருக்கு நான் என்னமோ தொலை வைக்க மாட்டேன், நீங்க தொலை வைங்கன்னு இங்க வெளிப்படையாவே சொன்னாங்க. அந்த மாதிரி இங்க மற்றவங்க தற்கொலை செய்துக்கிட்டாலும் கூட அவன் மூமின் தான், அவனுக்கு தொலை வைக்க வேணும். ரசூலுல்லாஹ் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தன்னுடைய துஆ வேணுமா, நீங்க யாரும் தற்கொலை செஞ்சுக்கிற கூடாது, இந்த பாடம் கொடுக்க விரும்பினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் இந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய துஆவை பெற்றுக்கிறோன்னு சொன்னா நீங்க தற்கொலை செஞ்சுக்கிற கூடாதுங்க கூடிய ஒரு பாடத்தை கொடுத்தாங்க. மற்றவங்களை தொலை வைக்க கூடாதுன்னு தடுக்கல, மற்றவங்க தொலை வச்சுக்கிறலாம்ங்க கூடியது சூசகமா சொன்னாங்க. அம்மா ஆனா ஃபலா உஸல்லி அலை. அதனால இமாம்கள்லாம் சொல்றாங்க, ஹதீஸ்ல வருது, சல்லு அலா குல்லி பர்ரின் வ ஃபாஜிரின், சல்லு ஹல்ஃப குல்லி பர்ரின் வ ஃபாஜிரின். ஒவ்வொரு நல்லவன் கெட்டவனுக்கு பின்னால் நின்று தொழுங்க, உங்க தொழுக கூடும்.
இமாம் சாப் நல்லவனா இருந்தாலும் உங்க தொழுகை கூடும், கெட்டவனா இருந்தாலும் தொழுகை கூடும். ஒவ்வொரு நல்லவன் கெட்டவனுக்கு தொழுகையை நடத்துங்கள், ஜனாதா தொழுகை நடத்துங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த தற்கொலை செஞ்சுக்கிட்டவன் கெட்டவன், காபீர் அல்ல. தற்கொலை செஞ்சுக்கிட்டதால காபீரா போயிட்டானா? இல்ல, கெட்டவன். அப்ப கெட்டவனுக்கு தொலை சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? அங்கே தொலை வைக்க மாட்டேன்னாங்க, தான் தொலை வைக்க மாட்டேன்னாங்க. பிறர் தொலை வைக்கிறதுக்கு அவங்க தடையாகவும் இருக்கல. அதனால அவங்கள தொலை வைக்கணும்னு எல்லா இமாம்களும் சொல்றாங்க. இமாம் அஹமது மட்டும் சொல்றாரு பெரியவங்க தொலை வைக்க வேணாம், மற்றவங்க தொலை வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. உட்காரு உட்காரு. கெட்ட இமாமுக்கு பின்னால தொழலான்னு சொல்றீங்களே, கெட்ட இமாம் யாருன்னு சொல்றாரு. இது வம்பான வேலை இது. அப்படியல்ல, கெட்ட இமாம் சொன்னா மார்க்கத்துக்கு முரணாக சில காரியங்கள்லாம் நடக்கிறாரு, ஆகாத வேலையில செய்யறாரு அப்படின்னா அவரு இமாமத்தை விட்டு போயிடணும் அவரா. ஆனா மக்கள் என்ன செய்யணும்? தொழுகணும். பின்னால போகல, அவர் இருக்கிறாரு அப்படின்னா இதை ஃபித்னா பண்ணிடக்கூடாது. அவர் இந்த மாதிரி இமாம்களை வைக்கக்கூடாது, அது வேற விஷயம். ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஒரு பின்னால் நின்று தொழுகை கூடுமா கூடாதுன்னா நிச்சயமா கூடும், தொழுகை கூடிக்கிறோம். ஆனா என்ன இருக்கு, ஹதீஸ்ல வருது, ஜனங்கள் வெறுக்க ஒருவன் வலுக்கட்டாயமாக இமாமாக இருந்தா அந்த இமாமுடைய தொழுகை தலைக்கு மேல போகவே செய்யாதுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஜனங்களுடைய விருப்பத்தோட தான் இமாம்கள் இருக்கணும். அவங்கள வெறுக்க வச்சு ஜமாத்தை ரெண்டாக்கி கூறு போட்டு அந்த நடத்துறது வர வைக்கல. ஆனால் ஒரு இடத்துல ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறாங்க அப்படின்னா தொழுக கூடும். ஹதீஸ்ல வருது, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகிறியப்பா, ஒரு காலத்துல இமாமு மோசமான ஆளா வருவாரு, நேரங்கட்ட நேரத்துலாம் வந்து தொலை வைப்பாரு, அப்ப என்ன செய்வேன்னு கேட்டாங்க. அபூதர் கிஃபாரி கொஞ்சம் டென்ஷனான ஆளு, சின்ன விஷயத்துக்கு கூட தடியை தூக்கி அடிப்பாங்க, அப்படி ஆளு. அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து குறிப்பா கேட்கிறாங்க, என்ன செய்வப்பா அந்த மாதிரி நேரத்தில்? இமாம்கள் பின்னால வருவாங்க, நேரங்கட்ட நேரத்தில் வந்து சொல்லுவாங்க, சரியான இமாம் இருக்க மாட்டாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், சரியான நேரம் வந்துருச்சுன்னா தனியா வீட்டில் தொழுதுக்க, ஜமாத்துல இருக்கிறண்டா சேர்ந்து தொழு, மறுத்து போகாத, ஜமாத்தை எதிர்த்து போகாத, தனியா தொழுகிறது தொழுகையை தொழுதுக்க. இங்கேயும் நீ சேர்ந்து நிக்கிறியா, நான் தொழுதுட்டு நான் போறேன்னு போகாத, சேர்ந்துக்க. ஃபைன்னஹா லக நாஃபிலத்துன், அந்த தொழுகை உனக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக நன்மையை கொடுக்கும். அப்ப என்ன, இமாம் ஒரு சமயத்தில் தப்பாவே இருந்தாலும் பின்னால மனம் பொறுத்து தொழுகணும், தொழுதா தொழுக கூடும். என்ன கேள்வியா கேட்குறாங்களா, எனக்கு பதிலா சொல்றாங்களா? பெண்களுக்கு ஜனாசா வந்து பெண்களை வீட்டில் தொழு வச்சு கொண்டு வராங்க, சில இடங்கள் அப்படி பஞ்சாயத்து. பெண்களுடைய ஜனாசாவை பெண்களே வீட்டில் தொழு வச்சுட்டு திரும்ப ஆம்பளையை கொண்டு வர்றாங்களே, திரும்ப தொழு வைக்கலாமான்னு கேட்குறாங்க. நம்ம கடமைக்கு தொழு வச்சிடணும். பொம்பளை அவங்க தொழு வைக்கிறாங்களோ தொழு வைக்கலையோ அதை நம்ம கவனிக்க வேண்டிய தேவையில்லை. ஜியாரத்துடைய அளவுகோல் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு அளவுகோலும் இல்லை. இப்போ ஊருக்கு போய் செய்யலாமா ஜியாரத்து, அதுக்குன்னு பயணப்படலாமான்னு வேற கேட்குறாரு. இல்லாட்டா கபர் இவர்ட்டியா வரும்? எங்க பயணப்படாம ஜியாரத்தை எப்படி செய்யறது? அங்கிருந்து வரும்னு சொன்னா கபரு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஜியாரத்துக்குன்னு போறது கூடும். ஒரு காலத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல தடுத்தாங்க. நல்லா விளங்கிக்கணும். ஹதீஸ்களை முழுமையா படிச்சோம்னா அதனுடைய விளக்கங்கள் கிடைக்கும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா வகது குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூரி ஃபஸூருஹா. மக்களே, ஆரம்பத்துல ஜியாரத்தை தடுத்திருந்தேன், ஆனா இப்ப அனுமதி கொடுக்கிறேன், நீங்க ஜியாரத்து செய்யுங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து சுன்னத்து நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னஹா துஸக்கிருல் ஆখিরা. அங்க போய் நின்று ஆகிரத்தெல்லாம் நினைப்பேன். நல்லவங்க வீட்டுல போனா நல்ல நினைப்புலாம் வரும். இந்த பேசும்போது ஆலிம் பெருந்தகை பேசினாங்க, கூனு மஅஸ் ஸாதிகீன், நல்ல மக்களோட சேர்ந்திருந்தா நல்ல புத்தி வரும். இந்த மாதிரி இவங்களுடைய மஸார்கள்ல போய் நின்றா உனக்கு ஹிதாயத்துகள் வரும், யோசனைகள் வரும், ஈமானுடைய பலம் வரும். ஹிதாயத்தில் பல நன்மை இந்த ஜியாரத்தில் இருக்குது. அதனால ஜியாரத்து செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஜியாரத்துக்கு பயணப்படுறதும் கூடும். பயணப்பட்டா தானே ஜியாரத்தாகும். இல்லாட்டி ஜியாரத்து எப்படி செய்ய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டை விட்டுட்டு ஜன்னத்துல் பகீக்கு போய் தானே ஜியாரத்தாச்சு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா ஜியாரத் செஞ்சாங்க? பல தடவை ஜன்னத்துல் பகீக்கு போனாங்களா இல்லையா? என்ன செய்யணும்? ஜியாரத்தில் போய் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், இவங்களுக்கு எங்க சார்பா நன்மையை கொடுங்கன்ட்டு. ஈசால சவாபு செய்யணும், குர்ஆன் ஓதி அவங்களுடைய நன்மையை சாட்டுங்க.
அவங்களுடைய பேரால சார்ந்து தர்மம் சதக்காக்கள் செய்து அந்த நன்மையை சேர்த்து வைங்க. இந்த காரியங்கள் செய்யணும். அதை விட்டு போட்டு அவங்கள தவாப் சுத்துறதோ அல்லது அங்கே போய் சஜிதா செய்யறதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அங்கே விளக்கு பொருத்தி வைக்கிறதோ மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. இது தடை செய்யப்பட்ட விஷயங்கள ஒதுங்க. மற்றபடி நீங்க ஓதுறது, ஜியாரத் செய்யறது, அங்கே போய் அவங்களுக்கான துவா செய்யறது, அவங்களுக்காக வேண்டிய ஈசால சவாபுடைய நன்மையை சேர்த்து வைக்கும்படியான காரியங்களை செய்யறது, இது அத்தனையும் கூடும், கண்டிப்பா கூடும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. சில பேர் இன்னைக்கு வந்து குரானை ஓதுறதுலாம் என்ன ஆதாரம் இருக்கு, ஹதீஸ்ல இருக்குதா? வேண்டாம் உனக்கு வேண்டாம், எவனும் ஓதாம போறேன். எங்க மூதாதையர்களுக்கு நாங்க ஓதுனோம், எங்களுக்கும் ஓதுவாங்க. நீ மருகுமா இருந்து என்ன நாசமா போய் தொலை, உனக்கு யாரும் ஓதுறவனும் இருக்காது, பாத்தியாவும் இருக்காது, துவாவும் இருக்காது. அப்படி வேணா போயிட்டு போ. எங்களுக்கு அந்த அனுமதி இருக்குது. நாங்க விளங்குனது இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவங்க சார்பா ஹஜ் செய்ய அனுமதிச்சாங்க, நோன்பு வைக்க அனுமதிச்சாங்க, சதக்கா செய்ய அனுமதிச்சாங்க. இப்ப இதெல்லாம் வச்சு நாங்க மொத்தமா நினைக்கிறது நன்மையான காரியங்களை செய்து உங்களுக்கு சாட்டலான்னு விளங்குது. அதனால ஜியாரத்திலையும் போய் இந்த நன்மையான காரியங்களை செய்யறாங்கன்னு சொன்னா இதுக்கு எந்த தடையும் அல்ல. மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்குமே, ஆனா அது நிச்சயமா செய்யக்கூடாது. அது எந்த காரியங்களும் ஹதீஸ்ல வருது, அதுக்கு என்ன அது விளக்கு பொருத்தக்கூடாது, பொருத்தாதீங்க, வேண்டாம் இருக்கும்போது விட்டுற வேண்டியதுதான். மற்றபடி இப்போ என்ன செய்யறாங்க, சில பேர் போர்வை போத்துறாங்க. அந்த இது போத்துறாங்கல்ல, கபர் மேல போர்வை போத்துறாங்க. இந்த போர்வை போத்துறதும் கூட இதை பெருசா ஷிர்கு குஃபுருங்கிற மாதிரி மக்கள்ல பேசுறாங்க. அது குஃபுரு ஷிர்குங்கிறது அல்லாஹ்வை இன்னொன்னாக நினைச்சாதான் குஃபுரு ஷிர்கு வரும். போர்வை போத்திட்டதுனால எனக்கு கூட சால்வை போத்தினாரு, ஷிர்கா வாய் போச்சு. இது என்ன வம்பா இருக்குது? இல்லாட்டி எனக்கு குளிர்ந்து நான் போத்துனாங்க, இல்லாட்டி எனக்கு சால்வை இல்லைண்டா போத்துனாங்க. எதுக்கு போத்துனீங்க? கண்ணியத்துக்கு. அந்த கண்ணியத்தை அவர் கபருக்கு செய்யறாருன்னா அதை ஏன் ஷிர்க்குங்கிற? உனக்கு பிடிச்சி செய், பிடிக்கல செய்யாத. அதை ஷிர்க்குன்னு சொல்ற அளவுக்கு நீ உன்னுடைய பார்வையில வேஸ்டா நினைக்கலாம். கபருக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? எனக்கு மட்டும் என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி எத்தனை போய் என்கிட்ட சால்வை கிடைக்குது, வேண்டாம் வாங்க 4-5 தர்றேன், வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? அதெல்லாம் ஒரு கண்ணியத்துக்கு கொடுக்குறாங்க. அதை ஏத்துக்கிற முடியும் போது என்ன அது திட்டம் போடுறாரு, ஒரு குரூப் போடலாம்னா பேச்சுக்கு சொன்னா விட மாட்டீங்க ஓட இருக்குது. நான் சொல்றது ஒரு கண்ணியம், கௌரவம்ங்கிறது. சமயத்தில் பூச்செண்டு கொடுக்குறாங்க, சால்வையை போத்துறாங்க, குல் பேசி சால் போஷி அங்கெல்லாம் நடக்குது எல்லாம். அதை ஒரு கௌரவமாக தான் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி கௌரவமாக நினைச்சு செய்கிறாரு. அதனால பலன் இல்லை அப்படின்னு நீங்க விளங்குறீங்கன்னா நீங்க செய்யாம போங்க. அவன் கண்ணியத்துக்கு செய்யறான்னு சொன்னா உன்னுடைய பார்வையில் எப்படி இருந்துட்டு போதோ அவன் கௌரவமா செய்யறதுக்கு வந்து பெரிய குபுரிச்சு இருக்குங்கிற அளவுக்கு அது குற்றமா சொல்றது கிடையாது. அதனால ஜியாரத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதி இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஹக்காக விளங்கி அதன்படி நடக்கிற பாக்கியத்தை தரட்டும். பாத்திலா விளங்கி அதை விட்டு ஒதுங்கக்கூடிய பாக்கியத்தையும் தரட்டும். தவறான வழிகாட்டுதலிருந்து அல்லாஹ் நம்மளை முழுமையாக காப்பாற்றட்டும். நம்மளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் கடைசி வரைக்கும் ஈமானில் வாழச் செய்து இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானுடனே மூச்சை துறக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரியட்டும். முன்னோர்களை மதிக்கக்கூடிய பாங்கை தரட்டும். மூத்தவர்களை மதித்து பேசக்கூடிய பழக்கத்தை நமக்கு தரட்டும். இளையவர்கள் மீது கருணை காட்டக்கூடிய குணத்தை நமக்கு தரட்டும். பெற்றோர்களுக்கு நல்ல பணிவிடை செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மளை ஆக்கட்டும். மனைவி கணவன்மார் மத்தியில் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரட்டும். வஃபாதான பிள்ளையுடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு நல்கட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியத்தை தரட்டும். கடனாளிகளுடைய கடனை அல்லாஹ் தீர்த்து வைக்கட்டும். நோயாளிகளுடைய நோய்களை அல்லாஹ் தஆலா சுகப்படுத்தி கொடுக்கட்டும். எல்லாம் வல்ல நம்முடைய அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவை கொண்டு அவருடைய சிறப்பை கொண்டு எங்களுடைய இந்த துஆவை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.